சரி, நம்ம இப்போ 2019 மெக்கானிக்ஸ்குள்ள வரும். ஸோ 2019 நம்ம 8 MCQ பார்ப்போம். ஸோ 8 MCQ வந்தோம் என்ன சொல்லலாம்னு சொன்னா அன்லைன் பண்ணி வைங்க. மாறா வேகத்தோட இயங்கு. மாறா வேகத்தோட ஒரு பொருள் ஒன்று வட்ட இயக்கத்துல இயங்குதாக்கள்னு சொன்னா அதுக்கு மைய நாட்டு விசை மட்டும் தான் காணப்படும். அப்படின்னா மைய நாட்டு ஆர்முடல் மட்டும் காணப்படும், தொடலி ஆர்முடல் காணப்படாது. ஸோ விலையில் ஆர்முடல் எப்போ மாறா வேகத்தோட ஒரு பொருள் வட்ட இயக்கத்துல இயங்குதுன்னா அதோட விலையில் ஆர்முடல் எப்போ மையத்தை நோக்கி காணப்படும். சரியா? அப்ப இந்த MCQ சொல்லுவான் ஏல இருந்து பிக்கு போற நேரம் ஏல இருந்து பிக்கு போற நேரம் ஏற்பட்ட வேக மாற்றம் என்னன்னு சொல்லி கேட்கான். ஏல வேகத்தை பாருங்க, இந்த திசையில வீண்டு சொல்லி இருக்க போகுது. பில இந்த வேகத்தை பாருங்க, இந்த திசையில வீண்டு சொல்லி இருக்க போகுது. ஏல கிட திசையா வீண்டு இருக்க போகுது, பில வந்து நிலைக்குத்து திசையில வீண்டு சொல்லி இருக்க போகுது. சோ இது ஏல இருந்து பிக்கு போற நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்பட்ட வேக மாற்றங்கள். நான் இப்ப நார்மலா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுப்போம். இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் ஆன்சர்ஸை வச்சு மூவ் ஆகுது. இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் நீங்க போய் பாருங்க, வேக மாற்றம் வந்து உங்களுக்கு தரப்போம். வேக மாற்ற வீதம் ஆர்முடல் தரும். ஆர்முடல் வந்து உங்களுக்கு வேக மாற்ற வீதம் தரும். வேக மாற்றத்துல திசை தான் ஆர்முடல் திசையா இருக்க போகுது. வேக மாற்றத்துல திசை தான் ஆர்முடல் திசையா இருக்க போகுது. அப்படின்னு சொன்னா இதுல வந்து வேக மாற்றத்துல திசை வந்து ஆர்முடல் திசையா தரணும். அப்ப உங்களுக்கு தெரியும் மாறா வேகத்துல ஒரு பொருளோட வட்டைக்கு நீங்க சொன்னா அதுல மைய நோக்க ஆர்முடல் மட்டும் தான் காணப்பட போகுது. அப்ப இங்கிருந்து நீ இப்போ ஒண்ணு சொன்னா இதுக்குள்ள இந்த திசை வழியே மையத்தை நோக்கின மாதிரி என்ன செஞ்சிருக்கணும், இத வேக மாற்றம் இருக்கணும். அப்பத்தான் ஆரம்புடன் மையத்தை நோக்கி காணப்பட போகுது. காரணம் மாறா வேகத்தோட பொறுத்தால வட்ட இயக்கத்துல மைய நோக்க ஆர்முடல் மட்டும் தான் காணப்பட போகுது. ஆகவே இங்க வேக மாற்றம் மையத்தை நோக்கி காணப்படணும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பேப்பர்ல வந்து நீங்க போய் பாருங்க, 2 ஆன்சர்ஸ் தான் இருக்கு. 3வது 4வது மட்டும். 3வது 4வது மட்டும். அப்ப அதுல பெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வேகம் விய கண்ட விலையில் கண்டிப்பா விய வராது, வியோட கூடின கொண்டு வரும். 2 காவிகள் ஒரு பொருளை தாக்கு நேரம் வார விலையில் வந்து எப்படியா இருக்க போது உங்களுக்கு விளைவுல மாற்றம் நீங்க பாக்குறீங்க நேரம் வந்து அந்த விளைவில் வந்து விளைவுல தான் மெயினா நீங்க பார்க்க போறோம். விளைவில் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த 2 காவிகளோட பருமனோட கூடுதல் ஒரு பருமனுடைய தான் வரப்போகுது. அப்படின்னு சொன்னா வி வரையில √2 வி வரணும். சோ 4வது ஆன்சர் சொல்லி நார்மலா இதுக்கு என்ன செய்யணும், குயிக்கா ஒரு ஆன்சர் எடுத்துட்டு போக இயலும். சரியா? ஷார்ட் மெத்தட்ல குயிக்கா ஒரு ஆன்சர் எடுத்துட்டு போயிடும். அப்படி இல்ல நான் தியரி படி போறேன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வேக மாற்றம் சொல்லியது வி இறுதி மைனஸ் வி ஆரம்பம். வேகத்துல இறுதி எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மேல் நோக்க திசையில வி, ஆரம்பம் அந்த ஏன்ற பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால் திசையில வி. இப்ப நான் என்ன செய்யணும், இந்த கூட்டலை கழித்தலை நான் கூட்டலை மாத்த போறேன். இந்த கழித்தலை நான் கூட்டலை மாத்த என்ன நடக்க போகுது, திசை மாற போகுது. சோ இது பிளஸ்ஸா மாறும். இந்த நான் இந்த திசைக்கு மாதிரி மைனஸா மாறும், இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாற போகுது இந்த இடம். அப்ப இப்படி இந்த 2 காவியும் கூட்டுவதுக்கு சமன் இந்த விளைவு ஆப்ஷன். அப்ப இது 2 நீங்க கூட்டல் செஞ்சீங்கன்னா பாருங்க, மேல் நோக்கி வி, இங்கால இது வந்து இந்த திசையில வி, இந்த திசையில இங்கால திசையில வி, இப்படி இந்த திசையில வி. சோ இதர விலையில் வந்து கண்டிப்பா 2 சமபருமன் உள்ள ஆவிகள் இப்படி தாக்கினா விலையில் வந்து 45 ரூபாயில போகும். உங்களுக்கு தெரியும் 90 ரூபாயில தாக்கினா √2 வின்னு சொல்லி, சரியா? √2 பின்னு சொல்லி. அப்படி இல்ல ஒரு புள்ளைன்னு வச்சு 2 சமபருமன் உள்ள ஆவிகள் 90 ரூபாயில தாக்குது. அப்ப சமபருமன் உள்ளதாக்குறது சொன்னா உங்களுக்கு தெரியும் இங்க பி வந்து வியா இருக்க போகுது. அப்ப 2p cos θ/2 2p cos θ/2 நாங்க விளைவுல பாக்கணும். மாற்றத்தை பார்க்கறதுக்கு மூணு என்ன செய்யணும், 2p sin θ/2 யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னா இந்த பருமனை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணா நாங்க என்ன செய்யணும், கழித்தல கூட்டலா மாத்திட்டோம். சோ கூட்டலுக்கு இதான் சமன்பாடு. சோ 2 × v cos 90 இங்க 245 பாக. சோ 2 × v 1 × √2 1 × √2 ஆயிருந்துன்னு சொன்னா இங்கால மேலே எங்களை பெருக்கி விட்டேன்னு சொன்னா √2 வின்னு சொல்லி வரும். மேலே எங்களை √2 அளவு பெருக்கி விட்டேன்னு சொன்னா கீழே 2ஆ மாறப்போம். சோ 2 கட் ஆகும், மேல √2 வின்னு சொல்லி வரும். சரியா? ஃபர்ஸ்ட் சொன்ன ஷார்ட் மெத்தட் நான் என்ன சொன்னா மாறா வேகத்தோட ஒரு பொருளோட வட்டேகத்தை நிகழ்த்துதாக்கன்னு சொன்னா ஆர்முடல் மையத்தை நோக்கி காணப்படணும். சோ மையத்தை நோக்கி ஆர்முடல் காணப்படுதாக்கன்னு சொன்னா அட ஆர்முடல் மையத்தை நோக்கி காணப்படணும். சோ வேக மாற்றம் வந்து ஆர்முடல தரும். சோ ஆர்முடல திசையும் வேக மாற்ற திசையும் ஒன்றா இருக்கும். சோ A to B ல போற நேரம் இந்த திசையில மையத்தை நோக்கின மாதிரி அட வேக மாற்றம் வரணும். மையத்தை நோக்கின மாதிரி வேக மாற்றம் வர்றது வந்து 2 ஆன்சர் இருக்கு. ஒன்று v √2 வின்னு சொல்லி இருக்கு, 3வது 4வது. அதுல வீன்னு சில பொருத்தமே என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா விவி சமபருமன் உள்ள 2 சாக்குது. சோ அப்படி விலையில் வந்து வியோட கூடுதலா வரணும். சோ 4வது ஆன்சர். சரியா?
இதுதான் இதுக்கான மெத்தட். இந்த கேள்வி வந்து இப்ப 2019 வந்து இந்த 8வது எம்சிக்கு இப்ப 2019 2020 வந்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னா ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல எந்தெந்த இயர் வந்திருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி தான் தருவேன். சோ இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி எங்க வந்திருக்குன்னு சொன்னா 2005ல 57வது எம்சிக்கு 2005ல வந்த 57வது எம்சிக்கு பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி எடுத்திருக்காங்க. 2019 வந்து இந்த கேள்வி வந்து 2005ல வந்து 57வது எம்சிக்கு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சரி, நான் இப்ப அடுத்த எம்சிக்கு மூவ் ஆகிறேன். 9வது எம்சிக்கு நான் இப்ப 9வது எம்சிக்கு போறேன். அதுல என்ன சொல்லலாம்னு சொன்னா ஒரு இந்த வேலையை பத்தி கேட்க. வேலை வந்து 2 வகையா இருக்கு, நேர்வேலை மறைவேலைன்னு சொல்லி. சரியா? இப்ப நேர்வேலை மறைவேலைன்னு சொல்லி 2 வகையா இருக்க நேரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் ஒரு பாசிட்டிவ் எனக்கு பாசிட்டிவ் அமைய டைம் எப்படின்னு சொன்னா இப்ப நான் 2 பேர் சேர்ந்து இப்ப உதாரணமா சொல்லுவேன். இப்படி ஒரு பொருள் இருக்கு, இத இங்கால ஒருத்தர் தள்ளுவாரு, இங்கால ஒருத்தர் தள்ளுவாரு. சரியா? இவரு ஒரு 10 நியூட்டனோட தள்ளுவாரு, இவர் 5 நியூட்டனோட தள்ளுவாரு. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் பொருள் இங்கால இயங்க போகுது. காரணம் இவர் கொடுக்க விசை கூட. சோ பொருள் அந்த திசையெல்லாம் இயங்கும் சொல்லி உங்களுக்கு நல்லா தெளிவா விளங்குது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கேன், இவரு நோக்கம் என்ன? இந்த பொருள் இங்க தள்ளணும். இவரு நோக்கம் என்ன? இந்த பொருளை இங்க தள்ளணும். சரியா? இவங்க 2 பேரும் நோக்கம் வந்து இவருக்கு இங்கால வரணும் பொருள், இவருக்கு அங்கால போகணும் பொருள். அப்ப ஆனா பொருள் எங்க நகருது? இங்க நடக்குது. அப்ப தார இது இங்க பிளஸ் ஆயிருக்கு, இவருக்கு தான் பாசிட்டிவா இருக்கு. இவரோட நோக்கம் வந்து இந்த பொருள் இங்க நகரும்னு சொல்லி தள்ளுவாரு, அந்த திசையில நகருது. சோ இவருக்கு பாசிட்டிவ். சோ இவரால் செய்யப்பட்ட வேலை பிளஸ். பொருள் நகர திசையில விசை தாக்கின்னு சொன்னா அந்த அவருக்கான வேலை பாசிட்டிவ். சோ அவரால் செய்யப்பட்ட வேலை பிளஸ். இவர எய்ம் வந்து இங்கால தள்ளணும்னு சொல்லி, ஆனா அவர் எய்முக்கு முரணா பொருள் என்ன செய்யுது? இங்கால இயங்குது. சோ இங்கால இயங்குதல் இவரால் செய்யப்பட்ட வேலை மைனஸ். இப்ப இதான் அந்த நேர் வேலை மறை வேலைன்னு சொல்லுது. ஆனா இங்க பிளஸ் மைனஸ் நம்ம பார்த்தோன்னு சொன்னாலும் வேலைன்னு சொல்லுது வந்து ஒரு எண்ணிக்கணியம். சரியா? காவிக்கணியம் இல்ல, திசை இல்ல. சோ அது ஒரு எண்ணிக்கணியம். இப்ப நீங்க கேள்விக்கு வாங்க. கேள்வி என்ன சொல்லுவாண்டா, பளு தூக்குனர் ஒருவர் தனது இரு கைகளிலாலும் ஒரு நிறையை நிலைக்குத்தாக மேல் நோக்கி நேர்த்திசையை உயர்த்துகின்றார். அப்போது இப்ப அந்த பொசிஷன்ஸ் கொஞ்சம் தரேன். இப்ப என்ன பளு தூக்குறாள் அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் பாரம் தூக்குறாள் அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணம் நான் செய்வேன், இது அவரை கை. அப்ப அவர் பொருள் எங்க இருக்க போகுது? இங்க இருக்க போகுது. இது பொருள் அவரை கை, இது நினைங்களேன், இது அவரை கை, இந்த பொருள் அவரை இங்க இருக்க போகுது. இப்ப நான் என்ன செய்யணும், இதை தாக்கு விசைகள் எல்லாத்தையும் குறிச்ச போறேன் தெளிவா. இப்ப ஒன்னா நான் என்ன செய்யணும், பொருளை தாக்கு விசை எடுக்கேன். பொருள் என்ன தாக்க போகுது? பொருள் நிற எஞ்சி தாக்கும். கையால பொருளுக்கு வழங்கப்பட்ட மறுதாக்கம் ஆறு என்ன செய்ய போகுது? மேல் நோக்கி தாக்கும். சரியா? அடுத்தது வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா கையில தாக்கு விசையை குறிச்ச போறேன். கையில தாக்கு விசைக்கு இந்த பொருளால கைக்கு என்ன செய்ய போகுது? ஆறு சொன்ன ஒரு மறுதாக்கத்துக்கு கீழே கொடுக்கும். சரியா? பிளாக்ல குறிச்சது கையில தாக்க விசை, ரெட்ல குறிச்சது வந்து பொருளை தாக்க விசை. இப்ப நீங்க பாருங்க, இதுல வந்து இப்ப இந்த பழுதுக்குற ஒருவர் அவர் இந்த கைண்ட எந்த செட்டப்பையும் வச்சு இதான் அவரை கைண்ட் எடுக்கிறான், இதான் அவரை கை, மேல இருக்கு வந்து பொருள். இது அப்படி இந்த செட் அப்படி எங்கேயும் போக போகுது? மேலுக்கு தான் போக போகுது. இந்த செட் அப்படியோ மேலுக்கு தான் போக போகுது. இப்ப அவன் செல்லுவான் ஏண்டு செல்லுது அவர்களின் கையினால் நிறை மீது செய்த வேலை. பீண்டு செல்லுவது வந்து ஈர்ப்பினால் நிறை மீது. சீண்டு செல்வது நிறையினால் அவருடைய கைகளின் மீது. சரியா? நிறையால அவருடைய கைகள்ல மீது. இப்ப நீங்க பாருங்க, ஒன்னாவது அவருடைய கையினால் நிறையின் மீது. கையால நிறையின் மீது செய்யப்பட்ட வேலை சொன்னா கையால நிறைக்கு வந்து விசைங்க வழங்கப்படுது மேல் நோக்கி திசையில வழங்கப்படுது. இது கையால நிறைக்கு வழங்கப்பட்ட விசை. அவன் சில ஏ கூட்டுக்கான விசை. அப்ப அதுல நீங்க பாருங்க, அவர் அசைச்ச திசையும் பொருள் அசைச்ச திசையும் விசை தாக்க திசையும் உண்டு. அப்ப அதுல டார்கெட் வந்து என்ன செஞ்சப்பட்டது? அச்சீவ் ஆகிட்டு அவன் மேலுக்கு தான் தூக்கம்னு சொல்லி இருக்கான். சோ அந்த பொருள் மேலுக்கு தான் போகும். சோ இதால செய்யப்பட்ட வேலை எப்படி இருக்க போகுது? பிளஸ் தான் இருக்கும். சரியா? அடுத்தது பிய பாருங்க, ஈர்ப்பினால் நிறை மீது செய்த வேலை. ஈர்ப்பினால் நிறை என்ன செய்யுது பாருங்க, கீழ் நோக்கி இழுக்குது. அப்ப கீழ் நோக்கி இழுக்குது, நீங்க பொருளை மேல கொண்டு போறீங்க. அப்ப ஈர்ப்புக்கு எதிராக நீங்க வேலை செய்யுங்க. அவரோட டார்கெட் பொருளை கீழே இழுக்குது, நீங்க அதுக்கு எகெயின்ஸ்டா கொண்டு போறீங்க. சோ அதுல வந்த வேலை எப்படி இருக்க போகுது?
அப்ப இதுல இது பிக்கு அதுல வந்த வேலை மைனஸா இருக்கு. அடுத்தது நிறையினால் கையின் மீது. நிறையினால் கையின் மீது. அப்ப நிறையால கையின் மீது செய்த வேலைன்னு சொல்லியது வந்து பாருங்க, நிறையால கைக்கு வழங்கப்பட்ட விஷயம் எங்க இருக்கு? கீழ் நோக்கி திசையில இருக்கு. ஆனா கையும் சேர்ந்துதான் மேலுக்கு போகும். சும்மா நீங்க பொருளை தூக்கி வீசி விட இல்லையே, கையோட சேர்த்து தூக்கிட்டு போறீங்க. சோ கையும் சேர்ந்துதான் மேலுக்கு போக போகுது. அப்ப நிறையினால் கையின் மீது செய்த வேலை சொல்லி இந்த இது வந்து கீழ் நோக்கி இருக்கு, ஆனா பொருள் மேலுக்கு போகுது. சோ அதுக்கு அதுல செய்த வேலை எப்படி இருக்க போகுது? விசை தாக்கத்துக்கு எதிர்த்து செயலா செய்யறதால மைனஸ் இருக்கு. சோ பிளஸ் மைனஸ் மைனஸ் சொல்லி ஆன்சர் வரும். சரியா? கிளியரா விளங்குதா உங்களுக்கு? சரி, இப்ப அடுத்த எம்சிக்கு இப்போ 14வது எம்சிக்கு 2019 வந்த 14வது எம்சிக்கு. இப்ப இந்த பிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து நல்லா முக்கியமா ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மாறும் கணியங்கள் வந்துன்னு சொன்னா சராசரி பார்க்கணும். இது பொதுவா பிசிக்ஸ்ல வர விஷயம். இப்ப இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரொப்ல உள்ளது சொல்லி, ஆனா மெக்கானிக்ஸ்ல இந்த கேள்வி செய்யலும். அதுக்காக தான் நான் இது மெக்கானிக்ஸ்ல செய்ய சொல்லி சொன்னேன். ஆனா உண்மையிலே இது பேஸ் ஐடியா ப்ரொப்லாம் இருக்கு. ஸோ நமக்கு அது தேவையில்லை, நம்ம மெக்கானிக்ஸ்ல பார்ப்போம். இதுல என்ன சொல்லலாம்னு சொன்னா, ஒரு இலை ஒன்று T1 இழுவையில இருக்கான். எப்படி? T1 இழுவையில இருக்கா. அந்த இலையிட அந்த நேரம் நீளம் என்னன்னு சொல்லுன்னா L1 தான். இப்ப அந்த இலைய வந்து அப்ப அதுல வந்து அந்த இலண்டு செல்ல இலை வந்து கம்பின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அந்த இப்ப வந்து அந்த கம்பிய இப்ப இந்த கம்பிய T1ல இருந்து T2க்கு அதிகரிச்சாங்க. அதிகரிக்கும் இதோட இழுத்து T2 வர காட்டும் கூட்டிட்டு போறாங்களாம். T2 வர காட்டும் கூட்டிட்டு போறாங்களாம். இந்த நிலைமையில இலையிட நீளம் என்ன சொல்லுந்தா L2. சரியா? இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கேன், இங்க விசைய பிரயோகிச்சு நாம பொருளை நகர்த்தின தூரம் என்ன? எவ்வளவு தூரம்? இவ்வளவு தூரம் தான் நகர்ந்திருக்கு. ஆரம்பத்துல இவ்வளவும் L1, இப்ப இவ்வளவும் L2. சோ இந்த நகர்ந்த தூரம் உங்களுக்கு என்ன வரப்போகுது? இந்த தூரம் சொல்லுது. இந்த இதுல இருந்து இவ்வளவு கழிச்சுட்டேன்னு சொன்னா சரி இவ்வளவு. அப்ப இந்த தூரம் சொல்லுது, இந்த பொருள் நகர்ந்த தூரம் சொல்லுது உங்களுக்கு வரப்போகுது L2 மைனஸ் L1. நகர்ந்த தூரம் சொல்லி வந்து வரப்போகுது L2 மைனஸ் L1. அப்ப இப்ப நீங்க பாருங்க, இதுல அவன் செல்லு அன்லைன் பண்ண வேண்டிய வேர்ட் என்னன்னு சொன்னா, T1 இருந்து T2க்கு மெதுவாக அதிகரிக்க செய்யப்படுகிறது. T1ல இருந்து T2க்கு வந்து விசை என்ன செய்யுங்க, மெதுவாக அதிகரிச்சுட்டு வாரீங்க. அப்படி அதிகரிச்சுட்டு வாரீங்கன்றா என்ன அர்த்தம்? விசையை கூட்டி கூட்டி வாரீங்க. அப்படி விசையை கூட்டி கூட்டி வாரன்னு சொன்னா அங்க மாறும் விசை தொழிற்படுகிறது. அப்ப மாறும் விசை பாருங்க, T1ல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி 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 வாரீங்க. சோ மாறும் விசை தொழிற்படுது. மாறும் விசை தொழிற்படுதா சொன்னா நீங்க என்ன செய்யணும்? சராசரி ஆகணும். சராசரின்னா ஆரம்ப விசையும் இறுதி விசையும் கூட்டி 2ஆல பிரிச்சது. இதுதான் இந்த உடல்ல தொழிற்பட்ட சராசரி விசை. அப்ப செய்யப்பட்ட வேலை வந்து உங்களுக்கு என்ன தரப்போகுது? எஃப் இன்டு டி தரும். ஸோ எஃப்னு சொல்ல வந்து விசை. இது வந்து மாறும் விசைக்கு தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, எஃப் இன்டு டி. இங்க மாறும் விசை சாரி மாறா விசைக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. இங்க மாறும் விசை தந்து இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? சராசரி விசையை போடணும். சராசரி விசை ஆரம்ப விசை என்ன? T1 பிளஸ் T2 இங்கு T1 இறுதி T2 கீழே 2 தான் சராசரி இன்டு நகர்ந்த தூரம் என்ன? L2 மைனஸ் L1. அப்ப half T1 T2 T21 பிளஸ் T2 L2 மைனஸ் L1. இதுதான் ஆன்சர் ஆயிடும். சரியா? செய்யப்பட்ட வேலை சொல்லி வந்து half T1 பிளஸ் T2 இன்டு L2 மைனஸ் L1. சரியா? அப்ப சராசரி விஷயத்தை இதுல ஆன்சர் கொண்டு பண்ணணும். இது விஷயம் வந்து சிலவங்க புதுசு நினைப்பீங்க. நீங்க எங்க தெரியுமா பாத்தீங்க? பாருங்க, ஒரு மாறா வேகத்தோட பொருள் போகும்னு சொன்ன சாம்பாடு என்ன? S7 UT. S7 இடப்பெயர்ச்சி சமன் UT. இதே பொருள் ஆறுமுடுல போகும்னு சொன்னா மாறா வேகத்தோட போகுது இல்ல, வேக வித்தியாசம் நடக்குது. ஒரு ஆறுமுடு போகும்னு சொன்ன வேக வித்தியாசம் நடக்குது. அப்ப வேக வித்தியாசத்துல நீங்க பாருங்க, ஒரு பொருள் யூல இருந்து வீக்கு போகணும்னு சொல்லி வைக்கிறேன். இந்த நேரம் போன இடப்பெயர்ச்சி காணும் சொன்னா இங்க இந்த பொருள் ஆறுமுடுகள் அடைஞ்சிட்டு போகுது. அப்ப இங்க கணத்துக்கு கணம் வேகம் என்ன செஞ்சுட்டு வாரு, செகண்ட் மாறி மாறி போகுது. அப்ப இந்த நிலைமையை நான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சாம்பாடை போடணும் மகன். இது வந்து மாறா வேகத்துக்குள்ளேயே யூ. ஆனா இப்ப இங்க வந்து வேகம் மாறுது. சோ நான் என்ன செய்யணும்? சராசரி பார்க்கணும். அப்ப அந்த இடத்துக்கு வந்து சராசரி சொல்லுது ஆரம்பத்தையும் இறுதியையும் கூட்டி 2ஆல பிரிச்சுட்டு T ஆல பெருக்கும். இது வந்து உங்களுடைய இயக்க சமன்பாடுல வரும். இது வந்து உங்களுடைய
இயக்க சமன்பாடுல ஒன்றா இருக்கும். சரியா? ஹாஃப் எஃப்இ போடையலாவா ஹாஃப் எஃப்இ போடையிலும் நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிச்சிருந்தா ப்ரொப்லாம் இந்த விஷயம் அந்த அழுத்த மீனியல் அழுத்தம் சம்பந்தமாலாம் இருக்க போது ப்ரொப்ல. சோ அதெல்லாம் கொஞ்சம் இது கான்செப்ட் பண்ணீங்க சொல்லல. நான் சும்மா பேசிக் ஐடியா வச்சிருக்கேன். எனக்கு வந்து நீங்க அந்த ஈக்குவேஷனை பாடமாக்கி அப்ளை பண்ணதை விட ஈக்குவேஷனை விலங்கெடுத்து நீங்க அப்ளை பண்ணது வந்து இது கூட தியரியை விலங்கெடுக்கிறது விட பாடமாக்கிறதுக்கு விலங்கெடுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ நீங்க விலங்கெடுத்து செய்யதான் இந்த இதுல நான் போறேன். உங்களுக்கும் பாடமாக்கினா டிரெக்டா எனக்கு சமன்பாடை போட்டுட்டு கேள்வியை முடிச்சு விடையாது. சரி, நான் எல்லாத்துக்கும் இப்ப நான் இங்க அப்படி டிரெக்ட் சாம்பாடை போட்டு கேள்வியை முடிச்சா இந்த மாதிரி கேள்வி வந்தா நீங்க செய்வீங்க. வேற ஒரு கேள்வி வந்துட்டு சொன்னா இப்ப இந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா கேள்வி வந்துட்டு சொன்னா இங்க தூரம் வந்து சீராக மாறி லென்த் மாதிரி அப்படி சரி ஒரு வித்தியாசம் வந்துட்டு சொன்னு செய்யப்படுறீங்க. அப்ப அந்த நேரம் கூட மைண்ட் வேலை செய்யறதுக்காக தான் நான் இந்த ஐடியாவுக்கு வரேன். உதாரணம் வலுவுல வந்துட்டு வலுவை காணுங்க. வலுவை காண சொல்லிதான் மாறா வேகத்தோட போயிட்டு இருக்குது. மாறா விச பொருள் தொழிற்படுது. முதல் 5 செகண்ட்ல பொருளை தொழிற்பட வலு என்னன்னு சொல்லி கேட்டுட்டானு சொன்னா உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க அப்புறம் என்னத்தை செய்ய போறேன்? பி சமன் எஃப்பி விச மாற இல்ல வேகம் மாறுது. வேகம் எப்படி மாற போகுது? ஆரம்பமும் இறுதியை வச்சு சராசரி கணக்குனா சராசரி வேகம் மாறணும். அவங்க சராசரி வலுவை காணணும். அந்த மாதிரி அந்த ஐடியாவுக்கு தரதுக்காகத்தான் நான் இந்த ப்ரோசஸ்ல போனேன். சேமிக்கப்பட்ட சக்தி செய்ய வேலைக்கு சமனா இல்ல சேமிக்கப்பட்ட சக்தி அதுல வித்தியாசப்படுமே. ஏன்னு சொன்னா செய்த வேலைன்னு சொல்லி வந்து இப்ப நான் நகர்ந்ததை பார்த்தேன். சேமிக்கப்பட்ட சக்தினா லாஸ்ட் அதுல இருக்க ஹாஃப் கே ஸ்கொயர் தான் சேமிக்கப்பட்ட சக்தி. சரி, அடுத்தது வந்து 28வதுக்கு வாங்க. மிஸ் ஆயிட்டு ஒரு கேள்வி உண்டோ. ஸோ அந்த கேள்வி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 28வது ஆல்ரெடி செஞ்சிருப்பீங்க சிலவங்க, இல்லாட்டி சிலவங்க வந்து விட்டுருப்பீங்க. சாரி, நீங்க அந்த கேள்விக்கு வாங்க. 28வது கேள்விக்கு. மனித குருதி சுற்றோட தொகுதியானது ஒவ்வொன்றும் சராசரி விட்டம் 8 மைக்ரோமீட்டரை உடைய ஏறத்தாழ 1 மில்லியன் 19 மயத்துளை கலன்களை உடையது. இதயத்திலிருந்து நிமிடத்துக்கு 5 லிட்டர் எனும் வீதத்தில் குருதி பம்பும் எனின் மயத்துளை கலன்களோட அபாயம் குருதின் சராசரி கதி நிமிடத்துக்கு. இது வந்து புதிய கல்வி ஒன்று இல்லை. ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு குழாய் ஒன்று வந்து 18 பெரிய மாதிரி இப்படி 18 பெரிய மாதிரி ஒவ்வொன்று இதுக்குள்ள போற அந்த விகிதம் இதுக்கு விகிதம் எப்படியோ கல்வியா காட்டியிருந்தா பாஸ் பேப்பர்ல. சரியா? அப்ப சாரி 25 வருமே. 25 வரும். மிஸ் ஆயிட்டு இடையில பார்ப்போம். இதை பார்த்துட்டு நான் வரேன். 25ஆம் கல்வி வரும் உங்களோட மெக்கானிக்ஸ்ல. நான் இப்ப 28 பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. அப்ப இப்ப என்ன சொல்லலாம்னு சொன்னா மனித குருதி சுற்றோட தொகுதியான ஒவ்வொன்றும் சராசரி விட 8 மைக்ரோமீட்டர் ஏறத்தாழ 19 மில்லியன் இதோடு இதுதான். அப்ப இப்ப 8 மைக்ரோமீட்டர் விட்டத்தோடைய எத்தனை இருக்க போதும்? இதுல இருந்து இப்படி 19 பில்லியன் இருக்கான். சரியா? இப்படி ஒரு இது ஒன்று வந்து இதால போகுது. இப்ப இது வந்து 19 பில்லியன் மயத்துளை கலன்கள் இருக்கான். இப்ப அதுல அவன் செல்லுவான் குருதியானது வந்து இதயத்திலே இருந்து அப்ப இங்க ஹார்ட்ல இருந்து டிரெக்டா வந்து குருதி வந்து என்னன்னா 5 லிட்டர் நிமிடத்துக்கு 5 லிட்டர். அப்ப 5 லிட்டர் மினிட்ஸ் -1 வீதத்துல வருது. 5 லிட்டர் மினிட்ஸ் -1 வீதத்துல வருது. இப்போ ஒன்று சேர்த்த சராசரி நிமிடத்திற்கான சென்டிமீட்டர் கதியை எப்படி தரட்டுமா? நிமிடத்துக்கான சென்டிமீட்டர்ல தரட்டுமா? அப்ப நீங்க நல்லா எங்க பார்க்கணும். லிட்டர்னு சொல்லுவது வந்து 1 லிட்டர் வந்து 1 டெசிமீட்டர் கியூபுக்கு சமம். எனக்கு கேள்வி எதுல வரணும்னு சொன்னா இந்த லிட்டர்ல எல்லாம் செஞ்சது வராது. நான் மத்த யூனிட்டுக்கு மாத்தணும். மீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப், டெசிமீட்டர் கியூபுக்கு மாத்தணும். இப்ப சென்டிமீட்டர் கியூப்ல கேட்டு இருக்கான். சோ நான் யோசிச்சுட்டு நான் மீட்டர் கியூப்ல எஸ்ஐ யூனிட்லயே விடைய கண்டு அப்படின்னா என் வேகத்தான் கேட்காம வந்து சென்டிமீட்டர் மினிட் -1ல காணுன்னு சொல்லி நான் எஸ்ஐ யூனிட்ல கண்ட எனக்கு வரப்போகுது மீட்டர் மினிட் -1. அப்ப நான் மீட்டர் மினிட் -1 கண்ணு சென்டிமீட்டர் மீட்டர் -1 மாத்துவதை பத்தி யோசிச்சேன்.
சரி அது அப்படியே நான் பெண்டிங்ல போட்டு இதை என்ன செய்ய போறேன்டா 5 லிட்டர் மீட்டர் மைனஸ் 1 சொல்லுவது வந்து நான் மத்த யூனிட்டுக்கு மாத்தினா 5 டெசிமீட்டருக்கான மீட் மைனஸ் 1. இப்ப நான் யோசிச்சேன் டெசிமீட்டருக்கானதை நான் சென்டிமீட்டருக்கானதுக்கு மாத்த போறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் டெசிமீட்டர்ல வர அந்த டீன்னு சொல்லுது 10 1 சென்டிமீட்டருக்கு வர டீன்னு சொல்லுது 10 2. 10 10 நான் போகணுமா கன்சன்டா இப்ப இந்த இடத்துல வச்சு பாருங்க நார்மல் ஒரு புள்ளி யோசிச்சுன்னா 5 தர 10 மீட்டர் கியூப் என்ன டெசின்னு சொல்லிச்சுன்னா டி தான் 10 1 ஸோ கணம் இருக்க போகுது ஸோ 5 10 மீட்டர் கியூப் மீட் மைனஸ் 1. இப்ப நான் என்ன செய்யணும் சொன்னா இத 5000 ஆக்கி 10 மாத்தி மீட்டர் கியூப் எந்த சமன்டா மீட் மைனஸ் 1. இப்ப இந்த 10 சொல்லுது எனக்கு சென்டிமீட்டர் கியூபுக்கு சமன். ஒரு சென்டிமீட்டர் கியூப் வந்து 10 மீட்டர் கியூபுக்கு சமன். ஸோ இதுக்கு எனக்கு சென்டிமீட்டர் கணத்தை போடணும். அப்ப 5000 சென்டிமீட்டர் கணம் மீட் மைனஸ் 1 வரப்போகுது. 5000 சென்டிமீட்டர் கணம் மீட் மைனஸ் 1 வரப்போகுது. அப்ப நான் இதை கண்டுட்டேன். இப்ப எனக்கு தெரியும் தொடர்ச்சி சமன்பாடின்படி ஏவி சமன் கே. தொடர்ச்சி சமன்பாடின்படி எனக்கு கேள்வியில் என்ன வரணும் ஏவி சமன் கேன்னு சொல்லி வரணும் மாறிலின்னு சொல்லி வரணும். அப்ப ஆரம்பத்துல இந்த ஏவின்னு சொல்லி வந்து கியூக்கு சமன் கனவுல பாய்ச்சல் வீதம் கியூக்கு சமன். அப்ப கியூ சமன் ஏவி கியூன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும் 500 நான் சென்டிமீட்டர் கியூப்ல எடுக்கேன். ஸோ நான் பரப்பையும் சென்டிமீட்டர்லாம் போகணும் ஏன்னா சென்டிமீட்டர் கியூப் வருகுது. ஸோ பரப்பும் சென்டிமீட்டர் வர்க்கத்துல வரணும் உங்களோட வேகமும் சென்டிமீட்டர்ல வரணும். கீழே மினிட்ஸ் இருக்கு ஸோ வேகம் சென்டிமீட்டரின் கீழ் மினிட்ஸ் இந்த யூனிட்ல வரணும். அப்பதான் பெருகுபட்டு சென்டிமீட்டருக்கான மினிட்ஸ் மைனஸ் 1 சொல்லி ஆன்சர் வரும். ஸோ நான் என்ன செய்யேன் 5000 ஏழு செல்லுனா இப்ப சென்டிமீட்டர்ல போட போறேன். அப்ப ஏழு செல்லு பாருங்க அவன் செல்லுவான் 8 மைக்ரோமீட்டர். அப்ப 8 மைக்ரோமீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர்? சரி 8 மைக்ரோமீட்டர் விட்டம் தான் சொல்லு 6 தரவும் இல்லை உங்களுக்கு. அப்ப இது எத்தனை சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னா இது மீட்டருக்கு மாத்தினா 8 10 6 மீட்டர். சென்டிமீட்டருக்கு பார்த்தா 10 2 கடன் ஒன்று கொடுத்துடுங்க. அப்ப 8 10 4 சென்டிமீட்டர். இது விட்டம் ஆனா எனக்கு தேவை 6. அப்ப 6 என்ன சொல்லி வரப்போகுது 4 10 4 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த பையார் வர்க்கம் இந்த மேக்ரோகுலாய்டு ஒன்று சில வந்து ஒரு வட்ட சேர்ப்பா இருக்க போகுது. ஸோ பையார் வர்க்கத்துல போட்டா பை இன்டு ஆறு வர்க்கத்துக்கு பையில பாருங்க 4 10 4 நான் 6 வர்க்கத்து பை அப்ளை பண்ண போறேன் 4 10 4 4 10 4 முழுவன் வர்க்கம். இப்ப என்ன 6 வர்க்கம் வந்துட்டு வேகத்தை நான் காணணும். சோ வேகம் எனக்கு செகண்ட் மீட் பாயிண்ட்ஸ்லாம் வரும் இன்டு வி. இதே மாதிரி எத்தனை குழாய் இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன்னு சொன்னா இதுல வந்து 10 பில்லியன் ஒரு பில்லியன் இருக்காம். சோ 10 10 ஏண்டா இங்க வாரது ஃபுல்லா பிரிஞ்சு போக போகுது. சரியா இது சமன். அப்படி இன்னைக்கு வாரது வந்து இப்படி பிரிஞ்சு போறதுக்கு சமன். இதுதான் உங்களோட கனவுல திணிவு காப்பு விதி நம்ம செல்லுவோம். திணிவு காப்பு விதி நாம் செல்வது என்ன சொன்னா ஒரு ஜங்ஷன் நோக்கி வார ஓரளவு கனவுல உள்ள அதாவது வார இது வந்து திணிவு வந்து பிரிஞ்சு போற திணிவுக்கு சமன். சரியா இதே பேஸ் பண்ணி நீங்க மரா படிப்பீங்க கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில. சரியா சொல்லியும் பேசிக் இப்படிதான் அந்த பாடங்களை கொழுகி விடுவது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில படிப்பீங்க ஒரு சந்தியை நோக்கி வார மின்னோட்டம் சரியா பிரிஞ்சு போற மின்னோட்டத்துக்கு சமன். இதை கேச்சோட விதின்னு சொல்லி சொல்லுவோம். சும்மா நார்மல் ஐடியா தெரிஞ்சுக்காங்க. நோக்கி வார மின்னோட்டம் பிரிஞ்சு போற மின்னோட்டத்துக்கு சமன். இது கேச்சோட விதின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்க இந்த பேசிக் ஐடியா எங்கன்னா மெக்கானிக்ஸ். இப்ப நான் இதை என்ன செய்ய போறேன் சுருக்க போறேன். சுருக்கினா இதே மீது சுருக்கிட்ட 6 ஸோ 5 இது வர்க்கிச்சுன்னா 5 இன்டு 16 தர 10 8 தர 16 ஸோ 5 5 இன்டு 16 10 2 ஸோ 500 கீழ் 16 சமன். ஸோ எங்களை வி இருக்கு வி அப்படியே வரும் வி
500 16 பை சமன் வீண்டு சொல்லி வரும். ஸோ வி எனக்கு சுருக்கி விட 4 சுருக்கி விட 125 இங்கே 4 பயன்சில் இருக்கும். 125 இங்கே 4 பயன்சில் இருக்கும். ஸோ 5th ஆன்சர் சூட்டபிள். இதுதான் இதுல சராசரி கதை வியை குறிச்ச போதும். சரியா? தேவை நிமிஷத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் தான் கேளுங்க. நான் இதுல இந்த அளவு டீப்பா போத்த நோலை தட்டிட்டு போயிருங்க கேள்வியை. இந்த லென்த்தா போறேன்னு சொன்னா நீங்க மிஸ்டேக் கொடுக்கடாங்க. இந்த கேள்வியில நிறைய பேர் மிஸ்டேக் கொடுத்துருப்பாங்க இந்த அழகு மாற்றத்துல. அடுத்து வந்து இந்த டெசிமீட்டர் கியூப் சென்டிமீட்டர் கியூப் இருக்கு இந்த விஷயத்துல. அடுத்து வந்து இங்க பிரதியிடத்துல விட்டத்தை பிரதிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க டூ மிஸ்டேக்ஸ். அதை இல்லாமதான் இந்த கேள்வியை டீப்பா செஞ்சு விட்டேன். மற்றபடி எனக்கு இது டீப்பா செஞ்சு குயிக்கா முடிச்சாலும் உங்க நாளுக்காக செஞ்ச நீங்க சொல்ல மாதிரி செய்யுங்க. மாநாடு சொல்லுங்க, குயிக்கா போயிடும். சரி, நோட் பண்ணீங்க. நான் இப்ப அடுத்த விஷயத்துக்கு போறேன். சரி, மிஸ் ஆன ஒரு கேள்வி ஒன்று இருக்கு மேல. 25 MCQ. 25 MCQ ஒரு சூறாவளியை பேஸ் பண்ண மாதிரி இப்படி ஒரு இது வந்து உங்களுக்கு படம் ஒன்று தந்திருக்கு. சரியா? இந்த படத்துல வந்து இங்கே இருந்து 40 கிலோமீட்டர் மையம் மாதிரி வச்சு இங்க 40 கிலோமீட்டர், அதே மாதிரி இங்க இருந்து 80 கிலோமீட்டர். இதுல இந்த 80 கிலோமீட்டர் இடத்துல வேகம் என்ன சொன்னா 150 கிலோமீட்டர் போக வரும். கேட்டு இந்த 40 கிலோமீட்டர் இடத்துல வேகம் என்ன நார்மலா உள்ள யோசிச்சுன்னா இங்க உந்தம் காப்படை போதும். நேரு ஓட்டுந்தத்துல திருப்பத்தை நாம கோண உந்தம்னு சொல்லுவோம். சோ நேரு ஓட்டுந்தத்துல திருப்பம் கோண உந்தம் அவ MV into R. சோ MV into R சொல்லுவ நேரம் வந்து திணிவு எல்லாம் மாற போற இல்லை. ஒரு புள்ளி திணிவு வருது எங்கேயும் தான் எங்கேயும் தான். சோ VR பெருக்க மாறாது. VR பெருக்க மாற போற இல்லைன்னு சொன்னா 150 into 80 40 6 6 வேகம் 2 மடங்கு ஆகும். சோ 300 சொல்லி போட்டோம். இதே நார்மலா ஒரு பிள்ளை யோசிச்சுன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னால் தியரிப்படி போறேன்னு சொன்னா கோணம் உந்த காப்பு தத்துவம். கோணம் உந்தம் என்ன சொல்லுதுன்னா I ஒமேகா. அப்படி இல்லைன்னு சொன்னா நேரு ஓட்டுவது இருக்கும் MVR. இங்கே ஒரு புள்ளி திணிவு நான் எம்மா அடிக்கேன். இங்கேயும் அதே புள்ளி திணிவு தான் இருக்க போகுது. அப்ப இங்கே MV ஆரம்ப கோணம் உந்தம் சமன் இறுதி கோணம் உந்தம். இந்த இடத்துல ஆரம்ப கோணம் உந்தம் M into V வந்து 150 R வந்து 80. அங்கே வந்து M into V வந்து அதுதான் என்னோட கேள்வி. R வந்து 40. MM மட்டுப்படும். இதுமே சுருக்கி விட்டு 2. ஸோ V வந்து உங்களுக்கு வரப்போகுது 150 தர 2 300 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? இவ்வளவுதான் இந்த கேள்வி. நார்மலான ஐடியா ஒன்று. கேள்வியை ஸ்மூத்தா கட்டு போறான், எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? எந்த பிரச்சனை பேசுங்க. சரி, இப்ப 31 வாங்க. 31 ஒரு ஈர்ப்பியல் இயக்கத்துல கேள்வி ஒன்று வருகிறது. என்னன்னு சொன்னா 1 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு சுயாதீனமாக வெளிவிடப்படுகிறான். ஒவ்வொரு பின்னடைப்பின் போதும் அதன் கதியில் 25 வீதத்தை குறையும் எனில் 3 பின்னடைப்புகளும் பின்னர் பந்தியலும் உயரும். கோணம் தான் காப்படை எடுத்தா இது ஒரு புள்ளித்தின வர சூறாவளியில இயக்கம் ஒண்ணு. சூறாவளியில இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது கோணம் தான் காப்படையத்தான் போகுது. சரி, ஏன்னா பாருங்க, உருவில் காட்டப்பட்டுள்ள சூறாவளி ஒன்று வலித்திணி ஒன்று அதன் கண்ணை சுற்றி ஒரு சுருளி வழிப்பாதையில் இயங்குகின்றது. ஆனால் சுருளி வழிப்பாதையில இயங்குது. மையத்தில் இருந்து வலித்திணி வேகமையாதான் இருக்கும். அந்த தூரங்களை தந்துட்டு வேகமையாதான் இருக்கும். சரியா? சுருளி வழிப்பாதையில இயங்குது. ஸோ இது கோணம் தான் காப்படையும். ஏன்னா புறவிசை தாக்க பாட்டு ஆட்டோமேட்டிக்கா இயங்குது சுருளி வழிப்பாதையில. நாம விசை ஒன்று கொடுக்கையில இல்ல உரா விசை ஒன்று கொடுக்கையில அது வழி அப்படி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சூறாவளியான உருவாக்குது. இப்ப பாருங்க, நிலத்திலிருந்து 1 மீட்டர் உயரத்தில் பந்தொன்று சுயாதீனமாக வெளியிடப்படுகிறது. ஒவ்வொரு பின்னடைப்பின் போதும் அதன் கதியில் 25 வீதம் குறையும். அன்லைன் பண்ணுங்க, 25 வீதம் குறையுது. இப்ப பந்தொன்னு நீங்க ஒரு உயரத்துல இருந்து போடியங்க, நான் 1 மீட்டர்னு எடுக்கேன். சரியா? 1 மீட்டர் தந்திருக்கேன், நான் 1 மீட்டர் எடுக்கேன். இந்த உயரத்துல நீங்க போடுவ நேரம் அது வந்து கீழே அடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து இங்கேதான் மேலுக்கு போகும். நல்லா வச்சுக்கணும், இங்கே பட்டுட்டு இங்கேதான் மேலுக்கு போகும். அப்ப நான் இங்கே காட்டின உங்களுக்கு படம் கிளியரா வழங்காண்டதுக்காக சைடுக்கு எடுக்கேன். அப்படியே என்ன செய்யணும், மேலுக்கு எழும். மேல் எழுகிற நேரம் அது பட்ட கதி இருக்குத்தானே,
அதுல 25% இழந்துருமா. அப்ப 25% இழந்துரும் செல்லுது என்னன்னு சொல்லி இந்த அர்த்தம்டா நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்ப 100ஓட வந்து பட்டா 25 இழந்து 75 போகுது. அதான் பெர்சன்டேஜ் சொல்லுது. அப்ப 100ஓட பட்டா 25 இழந்து 75 போகுது. வியோட பட்டா அது எதோட போகும்னு சொல்லி பாக்குறீங்க. படுகிறது வந்து வியோட. ஸோ 100ஓட பட்டா 75ல ஸோ வியோட. அப்ப 3/4 வீன்னு சொல்லி வரும். அப்ப வி 3/4 மேலுக்கு போகும். ஸோ அப்ப இது இப்ப ஒரு குறித்த உயரத்தை அடைஞ்சிட்டு மராணி சேப்பு கீழுக்கு வரப்போகுது. கீழுக்கு வந்தா மராளும் என்ன செய்யும்? அது படப்போகுது. படுகு கதி என்ன? இந்த கதியோட மேலுக்கு போற கதியோட வந்து என்ன செய்யும்? கீழுக்கு படும். ஏன்னா இதான் இருவங்கிலி இயக்கத்துல. அப்ப இது படுகு கதி 3/4 வியா இருக்கும். இவன் ஒரு குறித்த உயரத்தினுடைய வந்து வியோட அடிச்சுது. வியோட பட்டா 3/4 இருந்து மேலுக்கு போகுது. மேலுக்கு போய் மர கீழுக்கு வரும். கீழுக்கு வர நேரம் இந்த கதியோட மேலுக்கு போன கதியோட வந்து பட போகுது. இது பட சற்று முன், இதுவும் அடிச்ச சற்று முன், இது அடிச்ச பின். இதுவும் அடிக்க சற்று முன், அடிச்ச போறவங்க இது மர மேலுக்கு போகுது. அடித்த பின் எப்படி எழும்? இது பட்ட கதியில 3/4. இப்ப படுகிறது 3/4 வி. அப்ப 3/4 இன்டு படுக கதி என்ன? 3/4. அப்ப இதோட மேலுக்கு போகுது. சரி வழங்கினா இது 3/4 இன்டு படுக கதி 3/4 வி. இதோட மேலுக்கு போய் ஒரு அதிவேர் புள்ளி அடைஞ்சு மராக்கீழுக்கு வரும். அப்ப அடிச்சு சற்று முன் இது வேகம் என்ன செய்ய போகுது? மரா இதே தான் இருக்க போகுது. அப்ப 3/4 முழுவதும் வர்க்கம் வி. நான் இதை பெருக்கி எழுதினா 3/4 முழுவதும் வர்க்கம் வி. இப்ப 3ஆட்டி அடிச்ச உடனே என்ன செய்ய போகுது? மேல போகுது. இது அடிச்ச பின். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடிச்ச சந்தர்ப்பம். இது முதலாவது, இது இரண்டாவது, இது மூணாவது. கேட்டான் 3வது மோதுகையின் பின் பந்து மேலும் உயரம். சரியா? 3வது மோதுகையின் பின் பந்து மேலும் உயரம்னா 3வது மோதுகையின் பின் பந்து வேகத்தை நான் கண்டா மேலும் உயரத்தை எனக்கு லேசா செஞ்சிடல. அப்ப 3வது மோதுகையின் பின் பந்து மேலும் வேகத்தை நான் பார்த்தேன்னு சொன்னா படுக கதியில 3/4. 3/4 படுக கதி என்ன? 3/4 முழுவதும் வர்க்கம் இன்டு வி. அப்ப இதை நீங்க என்ன இது பெருக்கி விட்டேன்னு சொன்னா 3/4 முழுவதும் கணம் இன்டு வி. அப்ப அது இந்த சந்தர்ப்பத்தில் மேல இருக்கிற வேகம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 3/4 முழுவதும் கணம் இன்டு வியோட மேலுக்கு போகுது. சரி, இப்ப எனக்கு இந்த வி தெரிஞ்சா கேர்லிய ஸ்மூத்தா முடிச்சு விட்டுரு. நான் ஆரம்பத்துல என்ன செஞ்சேன்? 1 மீட்டர்ல இருந்து வரேன்னு சொல்லி எடுத்தேன். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இங்கே இருந்து இன்னைக்கு இயக்க சாம்பாடு யூஸ் பண்ணுவேன். இங்கே இருந்து இன்னைக்கு அப்ப எனக்கு இந்த விஏ காணே இல்லை. முதலாவது படிதான் நான் கதையை வீண்டு எடுத்திருக்கேன். சோ இந்த நான் விஏ காணதுக்காக அங்கே இருந்து வரதுக்கு இயக்க சாம்பாடு யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ண சொன்னா பாருங்க, வி வர்க்கம் சம யூ வர்க்கம் சக 2as இறுதி வேகம் வி வர்க்கம் யூ வர்க்கம் 0. சோ 2 தர 1 தர 10. சோ எனக்கு வி வருகுது வர்க்கமூலத்துக்குள்ள 20 சரி. அப்ப வர்க்கமூலம் 20 ms வி. அப்ப இதுல 3வது மோதுகையின் பின் அது மேல வேகம் சொல்லி பாத்தீங்கன்னா 3/4 இன்டு முழுவதும் கணம் இன்டு வர்க்கமூலம் 20. 3/4 முழுவதும் கணம் இன்டு வர்க்கமூலம் 20. இப்ப நான் என்ன செய்யண்டா, மேல் நோக்கி வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சமன் 2s நான் யூஸ் பண்ணினா 3வது மோதுகைக்கு பின் பொருளுடைய இந்த அதிவேர் புள்ளி எனக்கு காணலும். அப்ப இந்த அதிவேர் புள்ளியை நான் h எடுத்தா இந்த h தான் என்ன கேள்வி. இந்த h நான் இப்ப காணப்பேன். அப்ப வி வர்க்கம் அது வி வர்க்கம் சொல்லி மேல போய் இறுதி அடைய இது வேகம் 0, அதிவேர் புள்ளியில 0. ஆரம்ப வேகம் இதுல வர்க்கம். இதை வர்க்கிச்சா பாருங்க, இதை நான் வர்க்கிச்சேன்னு சொன்னேன். இதான் ஆரம்ப வேகமா இருக்க போகுது. இதை நான் வர்க்கிச்சேன்னு சொன்னா 3/4 முழுவதும் 6ஆம் அடுக்கு கணத்தை வர்க்கிச்சா 6ஆம் அடுக்காக மாறும். அதே நேரம் 20 ருட்ட வர்க்கிச்சா 20ஆம் மாறும். மைனஸ் என்னன்னா மேல் நோக்கி சமன் யூஸ் பண்ணி 2 தர 10 இன்டு h டேஷ். அப்ப 20h டேஷ் சமன் 20 இன்டு 3/4 6ஆம் அடுக்கு. இப்ப இதையும் இது வெட்டுப்பட இல்ல நான் ஐனுக்கு எடுக்கேன். h டேஷ் சமன் 3/4 6ஆம் அடுக்கு மீட்டர் சொல்லி வரும். சோ ஆன்சர் கிளியர். 3/4 6ஆம் அடுக்கு. ஷார்ட் மெத்தட்னு சொல்ல வந்து என்னன்னு சொன்னா, இப்படி மோதுகைகள் நடக்க நேரம் வந்து அது செல்வான பெர்சன்டேஜ் 100க்கு
25 இழந்தா அது மிச்சமா இருக்க போது என்ன 100க்கு 75. அப்ப மிச்சம் உள்ள திரை வர்க்கத்தின் எண்ணாம இருக்கு. சரி, அப்ப நம்ம என்ன இது பண்ணிவிட்டோம்னா 2 எண்டு செல்லுது மோதல் எண்ணிக்க. இதுதான் அது மேலெழுக உயரம். எண்டு செல்லுது மோதல் எண்ணிக்க, இதுதான் அது மேலெழுக உயரம். இது நீங்க அந்த மூணிங்களால் அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்காங்க. 100க்கு பெர்சன்டேஜ் கதியை கொண்டிருக்க பெர்சன்டேஜ், இறுதி கதிக பெர்சன்டேஜ், அதை பாத்தீங்கன்னா சரி. என்ன நான் இதா சொல்ல போனேன் சொன்னா, உங்களுக்கு இத என்ன ஷார்ட் பண்ணி விடணும் எப்படின்னா, இந்த இதுக்கு பதிலா 100 சொல்லணும் ஆரம்ப கதை தானே. ஆரம்ப கதை 100 ஆயிரம் 25 நாள் போக போகுது. சோ அது முதலாவது மோதுகையில V1 முதலாம் மோதுகையில அது போற மேலுக்கு போற ரெண்டாவது அந்த மேலுக்கு போதானே அந்த V2 முதலாம் மோதல் பட்டு மேலுக்கு போற அந்த வேகத்துல 2 எண்ணாம் அடுக்குதான் இது என்ன செய்யும் அடைஞ்ச அந்த எண்ணாம் மோதுகையில அது அடைஞ்ச அது ஒரு புள்ளியா இருக்கு. அதுவே உயரமா இருக்கு. சரியா? இவ்வளவு இந்த கேள்வியில் உள்ள விஷயம். தேவையானதை நோட் பண்ணிக்கலாம். சரி, நான் அடுத்த பாட்டுக்கு மூவ் ஆகேன். உங்களுக்கு எழுத டைம் எல்லாம் தர எல்லாத்தையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு பொருள் பார்த்து செஞ்சு கேளு. நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டே வாங்க. ஒர்க் பண்ணிட்டு வந்தா அவுட் புட் ஒன்று கேளும். இல்லைன்னு சொன்னா செய்யறது வேஸ்ட்டு. இப்போ உங்களோட கேர்லி வந்திருக்கு ஃபுல்லா நீரை ஃபில் பண்ணி இந்த செட்டப்பை எதுக்குள்ள வச்சிருக்கீங்க ஒரு வாகனத்துக்குள்ள வச்சுக்கோங்க. வாகனத்துல வேணர் வரைக்கும் உங்களுக்கு தந்திருக்காங்க சைட்ல. அந்த வேணர் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி போய் இப்படி வருது. அப்போ 6 முடிகி மாறாவேகத்தோட போய் அமர் முடுகுது. 6 முடுகள் அடைஞ்சிருக்கு, மாறாவேகத்தோட போயிருக்கு, அமர் முடுகள் அடைஞ்சிருக்கு. இப்ப இதே கேள்வி உங்களுக்கு நான் இதுக்கு என்ன செய்ய போறேன் பாருங்க. ஒரு பொருள் ஒன்றா இதே வாங்க கட்டி மேல தொங்க விட்டிருந்தா சுதாதீனம் 6 முறை அடைச்ச நடக்க போகுது. இந்த பொருள் அப்படியே பின்னிக்கு வரும். 6 முறை என்ன செய்யும் அப்படியே பின்னிக்கு வரும். காரணம் ஒரு விஷயம் ஒன்று உருவாக்க போகுதோ அந்த விஷயம் ஒன்று உருவாக்கி எம்ஏ பெருக சமப்படுத்துறதுக்காக. சரியா? இது இந்த திசையில் 6 முறை சந்திருப்போம். 6 முறை பூச்சியம் இருக்கு மாறாவே நிலைமையில அடப்பாட்டம் அங்க போகுது. அமரமுடிவு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும் சொன்னா இந்த பொருள் இப்படி போக போகுது. அமரமுடிவு சந்தர்ப்பத்தில் இந்த பொருள் இப்படி போக போகுது. இங்க இதே மாதிரி ஒரு அரைவாசிக்கு நான் நிரப்பின ஒரு இதை எடுத்தீங்கன்னு சொன்னா அரைவாசி ஹாஃபுக்கு மாதிரி நான் நிரப்பினேன் ஒரு அளவு உயரத்துக்கு நான் நிரப்பினேன் ஒரு டேங்க் எடுத்தீங்கன்னு சொன்னா இதை நான் இந்த பொருளுக்குள்ள வச்சேன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா இதை நான் ஒரு அந்த இந்த மாதிரி எங்க வானத்தை வச்சேன்னு சொன்னா பாருங்க இந்த சந்தர்ப்பத்துல ஏஆர்எம்ல போற சந்தர்ப்பத்துல நடக்க போகுது. டேங்க் இந்த மாதிரி ஃபில் ஆகும். இந்த மாதிரி என்ன செய்யும் ஃபில் ஆகும். இது அப்படியே மேலுக்கு போகும். மாறாவேகம் சந்தர்ப்பத்துல அடுப்பாட்டில் அப்படியே நிற்கும். அமர்முடிவு சந்தர்ப்பத்துல மாறி இப்படி வரும். ஏன் இப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஐடியா வழங்கணும். ஏன் இப்படி நடக்குது? காரணம் என்னடா இந்த நேரம் 6 முறை அடையச்சலும் வேகம் மீது கொண்டு வரப்போகுது. ஸோ அமுக்க வித்தியாசம் கொண்டு வரப்போகுது. இந்த பாய் புவிசார் பாய் எங்க போகுது அமுக்க வித்தியாசம் கொண்டு வரப்போகுது. அமுக்க வித்தியாசம் எப்படின்னா மேற்பரப்பு செங்குத்தா வரதால இப்படி ஒரு விஷய தரும். இந்த விஷயத்துல துணிச்ச கூறு இப்படி ஒரு விஷயம் தரப்போ இந்த விஷயத்துல துணிச்ச கூறு இதுக்கு எம்ஏ பெருக்கத்தை கொடுத்து இப்படி இந்த சைட்லயே எங்க வச்சு சரி அந்த மேற்பரப்பு இந்த சுவர்ட மேற்பரப்பால கொடுக்கறதான் விசை. சரியா? அப்ப இந்த இது அமுக்கமான இந்த இப்ப இதை நான் எடுத்தேன்டா இந்த இங்கால 6 முறை சந்தர்ப்பத்தை நான் எடுத்தேன்னு சொன்னா இப்ப இப்படி இருக்க இந்த இதுல தொலைப்படுவது இந்த சுவர்களால இந்த நீருக்கு வழங்கப்படுவதுதான் இதுல தொலைப்பட விசையா இருக்க போகுது. சரியா? அப்ப இந்த சுவர் இங்கால விசை வழங்கும். இது இங்கால
இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி 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 விசை வழங்க போகுது. இது வந்து மேலுக்கு வழங்க போகுது. இதை வந்து நிறை ஈக்குவல் பண்ணும் இந்த கீழே உள்ளது. இதை பாருங்க, இவ்வளவு பகுதியை இங்கால வார இந்த சுவரால வார விசை, இந்த சுவரால வார விசையும் இந்த சுவரால விசையும் சமப்படுத்தும். அப்ப இது அப்படியோ என்ன செய்ய விளைவுல இருக்க போகுது. அப்ப இதுதான் எம்ஏ பெருக்கத்தை என்ன செய்ய போகுது, சமப்படுத்த போகுது. அதனாலதான் இந்த நீர்த்தாரை அப்படி என்ன செய்து பின்னுக்கு போகுது. இப்ப அதே ஐடியாவை தான் நீங்க யோசிச்சோம். இந்த பொருள் வந்து இப்படி இயங்க நேரம் வந்து என்ன நடக்கும் சொன்னா, அமுக்க வித்தியாசம் உருவாகி உங்களால் ஆரம்ப அமுக்க வித்தியாசம் உருவாகும். அப்ப அந்த அமுக்க வித்தியாசத்தினால வந்து இந்த நீர் வந்து இப்படி ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தாலும் எங்க பார்க்கும், இங்காலைக்கு தான் இதாக்க பார்க்கும். அப்ப இப்படி ஒரு மறைமுகமாக ஒரு இது ஒன்று வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குங்க, மறைமுகமாக நடக்கும். ஆனா இந்த மேலுதைப்புன்னு சொல்லுவது, பொருள்ல தொழிற்படுகிற மேலுதைப்புன்னு சொல்லுவது எப்பவுமே நீங்க அந்த மேற்பரப்பு செங்குத்தா தாக்கும். இப்படி ஒரு மேற்பரப்பு நீர் இருக்கு, பொருள் இப்படி இருக்குன்னு சொன்னா மேலுதைப்புன்னு சொல்லுவது இப்படிதான் தாக்கும். நீர் அந்த மேற்பரப்புக்கும் செங்குத்தா தாக்கும். சோ இங்க இந்த மாதிரி செட்டப், இந்த மாதிரி ஒரு மறைமுகமா இந்த மாதிரி ஒரு செட்டப் இது உருவாக்குறதால இந்த பொருள் வந்து என்ன செய்யும் சொன்னா, இந்த பொருள் வந்து இப்படி இருக்க இந்த பொருளை வந்து மேலுதைப்பு வந்து இப்படி செங்குத்தா வரப்போகுது. மேலுதைப்பு வந்து இப்படி செங்குத்தா வரப்போகுது. இப்படி இருக்க அந்த பொருளை வந்து இப்படி ஒரு மறைமுகமா செட்டப் பண்ண நீங்க கருதினீங்கன்னு சொன்னா இப்படி செங்குத்தா வரப்போகுது. இப்ப நீங்க அதை அண்டர்லைன் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா, அது சொல்லி இருக்கான், உருவில் காட்டப்பட்டுள்ள இலையின் நுனி ஒன்றில் நீர்த்தாங்கியுடன் அடியுடன் இயக்கப்பட்டுள்ள பெலூன் ஒன்றில் நீரில் முற்றாக அமிழ்ந்துள்ள வண்டியின் இயக்கத்தை பெலூன் ஒன்று. அப்ப அவட திணி வந்து புறக்கணிக்கத்தக்கது. பெலூன்ட பாறை வந்து உங்களுக்கு என்ன செய்ய பொறுப்பு, புறக்கணிக்கிறது. அப்ப அவட தொலைப்பட விரைவில் எப்படி ஆகணும், பூச்சியம் ஆகணும். அட எம்ஏ பேருக்கும் பூச்சியம் ஆயிருமே, திணிவு புறக்கணிக்கத்தக்கன்னு சொன்னா. சோ இந்த இலை வந்து இதை ஈக்குவல் பண்ண மாதிரி இழுவையை கொடுக்கணும். அப்ப இந்த இழுவை வந்து என்ன செய்யும், உடனே இந்த திசைக்கு வர மாதிரி மாறும். அப்ப அந்த திசைக்கு வர மாதிரி மாறுறதால பெலூன் என்ன செய்யும், இப்படி வரும். அப்ப இங்கால வர மேலுவைப்ப இந்த இழுவை ஈக்குவல் பண்ணும். சரி, இங்கால வர மேலுவைப்ப இந்த இழுவை ஈக்குவல் பண்ணும். அப்ப இது இங்கால ஆரம்பிச்சு சந்தர்ப்பம். மாறாவேகத்தோட போற நேரம் அவட பாட்டில் இப்படி இருக்க போகுது. அமர்முடுவ சந்தர்ப்பத்தில் நடக்க போனா இதுக்கு மாற்றமா நடக்கும். அதே செட்டப் இங்கால வாரத்தால மேலுவைப்பு இங்கால செங்குத்தா வாரத்தால இழுவை அதை ஈக்குவல் பண்ணதுக்கு இப்படி வரும். சரியா? சோ இதுக்கு ஆன்சர்ல 4வது பொருத்தம். இதுதான் நீக்குள்ள ரீசன். கிளியரா இந்த கேள்வி? நிறைய பேர் குழப்பிக்க அந்த கேள்வியை. இப்ப கிளியரா எல்லாருக்கும்? சரி சரி, தேவையான நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப அடுத்த கேள்விக்கு மூவ் ஆக போறேன். 36வது MCQ. முப்பத்தி ஆறாவது MCQல வந்து உங்களுக்கு நிறைய படம் தந்திருக்கானே. நான் இப்ப என்ன செய்யணும், அந்த திணிவுகளை மட்டும் மேல குறிச்சிட்டு இறுதி வேகங்களை வந்து கீழே குறிச்ச போறேன். அப்ப எனக்கு எல்லா படம் வரைஞ்சி நீங்க தேவையில்லை. 1வது விடையில வந்து இந்த பந்து இங்கால வியோட வருகுதான். 2வது விடையில வந்து இது V/2 போகுதான். 3வது ஆன்சரை பார்த்தேன்னா இங்கால V/2 வருகுது. இங்கால வந்து 3V/4 வருகுது. 4வது ஆன்சர் எடுத்துன்னா இங்கால V/3 வருகுது. இங்கால 2V/3 வருகுது. 5வது ஆன்சர் எடுத்துன்னா 2V/3 இங்கால வருகுது. 5V/6 இங்கால வருகுது. இப்ப உண்மையான கேள்வி செய்ய நேரம் வந்து என்னண்டா, கொஞ்சம் இருங்க. இலையில கட்டப்படத்திலையும் ஆரம்பத்துல பின்னே போற ரீசன் ஆபரேஷன் தானே. இது இப்படி போறது ரீசன் என்ன, இங்கால எம்ஏ பெருக்க முடியும் வாரத்தால இங்கால விளைவு விசை உருவாக்கணும். சோ இந்த இதுல தாக்குது இந்த டி மட்டும். சோ டி எப்படி செய்ய, கூறு பிரிச்சு விட்டு இங்கால நிறைய எப்பவும் நிலை குதக்குலானே தாக்க போகுது. டீயை கூறு பிரிச்சு விட்டு இங்கால வந்துட்டு அந்த எம்ஏ ஈக்குவல் பண்ணுது. அதுதான் ரீசன். சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கேள்வி சொல்லுதான் பூரண மீனில் மோதுது. ஏ வருமா மேல் திறமை பூரண மீனில் மோதுது. அப்ப உந்தமும் காப்படையணும், சக்தி எங்க அப்படின்னு ஆரம்ப உந்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, இந்த எம்தினுடைய பொருள் வந்து விவேகத்துல வந்து இங்க மோதுதான். சோ எம்பின்ற உந்தம் இந்த திசையில இருக்க போகுது. இது ஆரம்ப உந்தம். அப்போ உந்தம் காப்படையணும் கட்டாயம். சோ இந்த ஆன்சர் வரையலாம். உந்தம் காப்படையே இல்லை. இதுல ஓகே, உந்தம் காப்படைய போகுது 2m × V/2
சோ ரெண்டும் ரெண்டு மட்டும் எம்பி இந்த திசையில் வரும். இது வரலாம், வரும் சொல்லலாம், வரலாம். இதனால தான் MB/2 இங்கால 3 MB/2 அங்கால. சோ ரெண்டுல இருந்து கழிச்சு விட்டா இதுவும் வரலாம். இதெடுத்தா MB/3 இங்கால 4 MB/3. சோ இதுல இருந்து நான் அதை கழிச்சு விட்டுச்சுன்னா MB வரலாம். இதனால தெரிஞ்சாலும் 2 MB இங்கில் 3, இது 5 MB இங்கில் 3. சோ கழிச்சு விட்டாலும் இதுவும் வரலாம். அப்ப நாளும் உந்த காப்புப்படி செல்லுபடி ஆகும். அப்ப நீங்க என்ன செய்ய சக்தி காப்பகத்தை யூஸ் பண்ணுவீங்க. ஆரம்ப சக்தி என்ன? 1/2 MB². சோ இறுதியா இது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி. இதுல சக்தியை கூட்டி 1/2 MB² எது ஈக்குவலா வருதோ அது ஆன்சர் எடுப்பீங்க. சரியா? இதுதான் மெத்தட். அப்ப அது ஓகே, கிளியர். ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தாரேன். இந்த கேள்வி அப்படித்தான் செய்ய போறேன். என்னண்டா, பூரண மீனியல் மோதுகையா கிடந்தா அணுகும் சார்புயமும் பிரியும் சார்புயமும் சமன். அப்படின்னா இந்த பொருள் V1 வருகிறது, இந்த பொருள் V2 வருகிறது. இங்க பூரண மீள்தன்மை மோதுகை நிகழ்த்து வைங்களேன், அது திணிவு சமனாம இருக்கணும், சமனம் இல்லாம இருக்கணும், அது இங்க பிரச்சனையே இல்லை. பூரண மீள்தன்மை மோதுகை நிகழ்த்து வைங்களேன், நிகழ்த்திட்டு என்னண்டா இது இங்கால V3 போகுது, இது இங்கால V4 போகணும் வைங்களேன். அணுங்க சார்புயம் ஏதாவது ஒண்ணு நிப்பாட்டணும், ஏதாவது ஒரு திசையில எடுக்கணும். நான் இப்ப இந்த திசையை எடுக்கேன், அப்ப இந்த திசையில இது இதை நிப்பாட்டி தான் பார்க்கணும். இதை நிப்பாட்டினுச்சுன்னா நான் அங்கால V2 கொடுக்கணும். அப்ப இது ஓய்வு. சோ இதுக்கு இங்கால V2 கொடுத்தா ரெண்டு கூட்டுப்படும், V1 + V2. இதுதான் அணுகும் சார்பு வேகம். ரெண்டு பொருளும் அணுகுற சார்பு வேகம். பிரிய சார்பு எதை பார்த்தேன்னு நான் இப்ப என்ன செய்ய இதை நிப்பாட்டணும். சோ V3 எங்கால கொடுக்கணும். சோ இந்த பொருளுக்கும் V3 எங்கால கொடுக்கணும், ரெண்டு கூட்டுப்பட போதும், V4 + V3. இப்ப இதுதான் பிரியும் சார்பு. அணுகும் சார்பு வேகமும் பிரியும் சார்பு வேகம் எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். அப்ப ஆரம்பத்துல இது V வரும், மத்த எல்லாம் ஓய்வுல இருக்கு. அப்ப அணுகும் சார்பு வேகம் என்ன? V. பிரியும் சார்பு வேகம் சொல்லுது இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு போறது. அப்ப இந்த 4ல ஒன்று தான் ஆன்சர்ல வரப்போகுதோ, அப்ப இது பிரிஞ்சு பிரிஞ்சு போக போகுதோ, பிரியும் சார்பு வேகமும் V வரணும். இந்த ஆன்சர் எடுத்தீங்கன்னா V/2 ஆயிருக்கு. ஏன்னா மத்ததெல்லாம் ஓய்வுல இருக்கு. சோ டைரக்டா இதான் ஆன்சர் இதா இருக்க போகுது, V/2. சோ இது ஆன்சருக்கு வரையலாம். இதை எடுத்தீங்கன்னா 3V/4 இந்த திசை, V/2 இந்த திசை. அப்ப சார்பு வேகம் படி நீங்க இதை நிப்பாடு இங்கால கொடுக்க போறீங்க. சோ அங்க கூட்டுப்படும், கூட்டுப்பட்டா V/2 3V/4 கூட்டுப்பட்டா 5V/4 சொல்லி வரப்போகுது. சரியா? கூட்டுப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5V/4 சொல்லி வரப்போகுது. இது ஆன்சருக்கு வரையலாம். இதை நிப்பாட்டத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? வேகத்திங்கால நான் கொடுக்கணும். சோ இதுக்கும் காலம் வரும். அப்ப இதுவும் கூட்டுப்பட்டா என்ன வரும்? V/3 2V/3 கூட்டுப்பட்டா V. சோ இதுதான் ஆன்சர் முடிவு பண்ணியாச்சு. சரி, இது ஆன்சர். ஒன்றும் சேர்த்து அப்புறம் அடுத்த கேள்விக்கு போதான் இருக்கு. ஆனா ஏன்னா இந்த கான்செப்ட் பிளே ஆகலாம். இது அப்ளைட்ல உள்ளது, அதாவது மேத்தமெட்டிக்ஸ்ல கம்பைன் மேத்ஸ்ல அப்ளைட்ல பிரயோகணியத்துல உள்ள பாடம் தான் இது. அப்ப இது நான் உங்களுக்கு சொல்லித்தானே MCQ ஷார்ட் கட்டுக்கு இதை நீங்க எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுங்க. MCQ நீ எப்படி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சரியான வழியில நான் செஞ்சேன்னு சொல்லி எல்லாம் கிட்ட பார்த்துட்டு இருக்கு இல்லை. இதை எடுத்து என்ன பாருங்க, 2V/3 5V/3. சோ இதை நிப்பாடுது நான் இங்க நான் கொடுக்கணும். சோ அதோட எட்டாக தான் போகுது. எட்டாக நீங்க சொன்னா 9V இங்கில் 6. சோ 2V இங்கில் 3 சரி வரும். இது ஆன்சருக்கு வரையலாம். சோ ஆன்சர் 4வது. இதுதான் இதுக்குள்ள மெத்தட். சரியா? தேவையானதை நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? வணங்கிச்சா இது கேள்வி? ஐடியா கிளியரா? சரி, இப்ப நான் அடுத்த கேள்வி போறேன். 36க்கு பிறகு 38க்கு வாங்க. அந்த கேள்வி தாரத்துக்கு மிஸ் ஆகிருக்கு. சோ 38 MCQ வாங்க. எப்பயும் இதை யூஸ் பண்ணணுமோ, MCQ எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பயும் பூரண மீள்தன்மை போது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணு. சரி, ஆரம்பத்துல என்னண்டா இந்த கேள்வி 2018 வந்து கேள்வி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. 2018 இதே படத்தை தந்து நேற்று நான் பார்த்தோம். 2018 இதே படத்தை தந்து நீரில் அமைதி வச்சிருக்கு. அவ அதுல என்ன செஞ்சோம், தலைகளை திருப்பிட்டு அமிழ்ந்த ஆழங்களை தமிழுக்கு விட்டான். அப்ப அதுல வச்சு ஒரு பிள்ளை யோசிச்சாலும் தலைகளை திருப்பினும் 10ல இருந்து 9 தான் போயிருக்கு. ஸோ சின்ன ஒரு மாற்றம் தான் வரப்போகுது. ஸோ 0.5% சற்று குறைவு. அப்படி சும்மா நார்மல் ஆன்சர் பண்ணிக்கலாம் அந்த பிள்ளைக்கு. ஆனா இப்ப நாம இதுல கேள்வி தெளிவா பார்ப்போம். என்ன சொல்லுங்க சொல்லி, உலோகத்துண்டு மரக்குற்றியும் சமத்திணிவுகளை உடையன. அன்லைன் பண்ணுங்க, உலோகத்துண்டும் மரக்குற்றியும் சமத்திணிவுகளை உடையன. இப்ப இந்த டைம்ல மரக்குட்டிட்ட கனவுல அறவாசி அமைந்து இருக்கான். அப்படின்னா
மொத்தமா மரக்குட்டிட கனவளவை வீண்டெடுத்தா இந்த அமிழ்ந்த கனவளவு என்ன v/2. மேல இருக்கிறது v/2. மொத்தமா சேர்ந்து v கனவளவு. இப்பவே என்ன செய்யணும் சொன்னா இதே படத்தை தலைவில திருப்புவோம். இப்ப நீங்க சொல்லுங்க, கீழே தாக்கின நிறையில மாற்றம் வந்திருக்கா? இந்த பொருளை கீழ் நோக்கி தாக்கின நிறையில மாற்றம் வந்திருக்கா? இதுலயும் என்ன 2 mg தான். இதுலயும் mg இதுல mg சமத்தினும் சொல்லுங்க. இதுலயும் என்ன 2 mg தான். இதுல mg இதுல mg. நிறையில மாற்றம் வந்திருக்கா? மாற்றம் வர இல்லை. அப்ப நிறையில எந்த சேஞ்சும் வந்து இல்லை. அப்ப எதுல சேஞ்ச் வரப்போன்னு சொன்னா மேலுதைப்பு மேல். அப்ப நிறையில மாற்றம் வரையிலன்னு சொன்னா மேல் நோக்கி வழங்கப்படும் மேலுதைப்புல மாற்றம் வருமா? இல்லை பாப்போம். மேல் நோக்கி வழங்கப்படும் மேலுதைப்புல மாற்றம் வருமா? மாற்றம் வராது. ஏன்னா u = 2 mg. சோ எந்த சேஞ்சும் வரப்போறே இல்லை. மேலுதைப்பு மாறையில்னு சொன்னா அமிழ்ந்த மொத்த கனவளவு மாறுமா? அமிழ்ந்த மொத்த கனவளவு மாறாது. அப்ப இதுல v/2 அமிழ்ந்துச்சுன்னு சொன்னா இந்த டைம்லயும் கீழே அமிழ்ந்த இந்த மொத்த கனவுல தான் இருக்க போகுது, v/2 தான் இருக்க போகுது. அந்த v/2ல ஒரு பகுதியை எதிடம் கொள்ள போகுது, இந்த இருக்க குற்றியிடம் கொள்ள போகுது. இதுல ஒரு குற்றி இருக்கு தானே, அந்த குற்றி என்ன செய்யும், அந்த v/2ல ஒரு பகுதி இடம் கொள்ள போகுது. அப்ப மிச்ச பகுதியை தான் மரக்குற்றிடம் கொள்ள போகுது. இந்த குற்றிடம் கொள்ள பகுதி வந்து பெரிய அளவுலயா இருக்கும், சின்ன அளவுலயா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. உதாரணமா சொல்லியேன், இது ஒரு 50 சென்டிமீட்டருக்கு அமைந்து இருக்கு. அப்ப இந்த முழு பெரிய குட்டி 50 சென்டிமீட்டர் கியூப்னு சொன்னா 50ல 500 வைப்போம். அப்பதான் லேசி 500 சொன்னா இந்த சின்ன குட்டி ஒரு 10,000 இருக்கு. இந்த சின்ன குட்டி எப்படி இருக்க போகுது, ஒரு 10,000 இருக்க போகுது. அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்க, இதுல இப்ப மொத்தமா அமிழ வேண்டிய கனவுல வேணா 500. அப்ப இது 10 இடம் கொண்டுட்டு சொன்னா அமிழ்ந்துட்டுன்னு சொன்னா இது 490 எது எடுக்க போகுது, குட்டி எடுக்க போகுது. 490 குட்டி எடுக்க போகுது. எக்ஸாம்பிள் உங்களை சொல்லி பருமனை பார்த்து நான் பேசினீங்க. சோ 490 குட்டி எடுக்க போகுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப இது அமில கனவுளவு அவட ஹாஃபோட நல்லாவே குறைஞ்சிச்சா லேசா குறைஞ்சிச்சா? சிலவா ஆன்சர் நீங்களே. இப்ப தலைவரான இப்படி திருப்பின நேரம் அமிழ்ந்த கனவளவு ஹாஃபோட நல்லாவே குறைஞ்சிச்சா லேசா குறைஞ்சிச்சா? லேசா சின்ன சேஞ்சோடு தான் காட்ட போதே. அப்ப சின்ன சேஞ்சோடு தான் காட்ட போதா சொன்னா இப்ப 50% அமிழ்ந்து இருந்ததுன்னு சொன்னா இப்ப இதுல என்ன செய்ய போகுது, 50%லயும் சற்று குறைவா தான் அமிழ போகுது. ஏன்னா மிச்சம் இதே இடம் கொள்வதால இது அமிழ்ந்த கனவுல எப்படி இருக்கும், 50% சற்று குறைவா இருக்கும். சோ இதுக்கு ஒன்னாவது ஆன்சர் பொருத்தமா இருக்கு. 50% சற்று குறைவு. இது வந்து 2018 வந்து 47 பேஸ் பண்ணியே தான் கேட்டிருக்கான். 2018 வந்து 47 பேஸ் பண்ணி தான் இது கேட்டிருக்கான். காப்பி தான் ஃபுல்லா பாஸ் பேப்பர்ல தான் காப்பி பண்ணிருக்கான். சரி, அடுத்த எப்போ 39. இது வந்து இதுவும் பாஸ் பேப்பர்ல ஏற்கனவே வந்த கேள்வி. கொஞ்சம் வித்தியாசமா வந்து இந்த ஐடியாவில் வரையில கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்கு. 2001 வந்து 32வது MCQ அப்படின்னா 32வது MCQ 38வது MCQ 2000 + 238 32 38 கொஞ்சம் பாத்துக்கங்க, சரியா ஷுவர் இல்ல. இந்த 2001 வந்து அந்த MCQ பேஸ் பண்ணி தான் இது கேள்வியா கேட்டிருக்கேன். இப்ப இதுல என்ன செல்லான்னு சொன்னா பேல்வின் கோட்பாடுல இந்த கேள்வி வருகுது. இன்னொரு இதை தாரான் இப்படி கொண்டு போறோம் கேள்விய. இதுல 2 குழாயை தாரான். இந்த இடத்துல ஒரு குழாய் இருக்கு, இந்த இடத்துல ஒரு குழாய் இருக்கு. இதுல குறுக்கோட்டு பரப்ப வந்தான் சொல்லுவான் ஏண்டு சொல்லி, இதே குறுக்கோட்டு பரப்ப சொல்லுவான் 2 என்று சொல்லி. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொல்லி வழங்கணும். தெளிவா கேள்வியில கேட்கான் வந்து நீங்க கனவளவு பாய்ச்சல் வீதம் திருவத்துல கனவளவு பாய்ச்சல் வீதத்தை காணுங்கன்னு சொல்லி தான் கேட்கான். அப்ப நான் இப்ப இங்கின வேகத்தை வீண்டெடுத்தா அந்த கேள்வி என்னன்னா இந்த ஏவி பெருக்கம் என்ன, இதெல்லாம் கனவளவு பாய்ச்சல் வீதம். இந்த ஏவி பெருக்கம் என்னன்னு சொல்லி தான் அந்த கேள்வி. இப்ப நான் திணிவு பாய்ச்சல், அதாவது திணிவு காப்பது இந்த கனவளவு பாய்ச்சல் வீதத்துல அந்த தொடர்ச்சி சமன்பாட்டின் படி ஏவி என்று சமனா இருக்க போகுதுன்னா 2a × vdash. இங்க உள்ள vdash vdash சமன். சோ vdash என்று சமன் v/2 சமன். சோ இந்த இடத்துல வேகம் இருக்க போகுது v/2 இருக்கு.
இப்ப அவன் செல்லுவான் என்னண்டா இந்த உயரங்களுக்கு இடையான வித்தியாசம். இப்ப நீங்க சொல்லுங்க, குறுக்கோட்டு பரப்பு குறைஞ்சுன்னு சொன்னா வேகம் என்ன செய்ய போகுது? கூட போகுது. வேகம் கூடினா அமுக்கம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப அமுக்கம் இங்க குறவு இங்க கூடு. அதுக்காண்டிதான் பாய் இங்க இருந்து இங்க பாயுது. சரியா? பாய் இங்க இருந்து இங்க போறதுக்கு காரணம் அமுக்கம் இங்க குறைவும் சாரி அமுக்கம் இங்க குறைவும் இங்க கூடு. அதாலதான் பாய் இங்கே இருந்து அங்கேயும் பாயுது. கனவுல பாய்ச்சல் வீதம் வந்து சொல்லலே. அவங்க செல்ல தேவையில்லை. கனவுல பாய்ச்சல் வீதம் செல்ல தேவையில்லை. இங்க ஏவி கேள்வியில சொல்லியிருக்கான், குழாயினூடாக திரவத்தின் பாய்ச்சல் வீதம் யாதுன்னு சொல்லி. பாய்ச்சல் வீதம் சொல்லி கேட்க கனவுல பாய்ச்சல் வீதம் தானே, வேற எதையும் இல்ல. அது கனவுல பாய்ச்சல் வீதம் தான் கேட்கும் ஏவி. அப்ப இந்த உயர வித்தியாசம் எச்சாம். அப்ப நான் இங்க நடிக்கேன் H1ல இருக்கு, அந்த நீர் வந்து H1ல இருக்கு. இங்க எடுக்கேன் H2ல இருக்கு. ஏன்னா இங்கான அமுக்கம் கூட. அப்ப இந்த வித்தியாசம் வந்து என்னத்தையா எச்சாம். அப்ப நான் இப்ப இந்த புள்ளிக்கும் இங்க உள்ள புள்ளிக்கும் இங்க உள்ள புள்ளிக்கும் பெர்னோலியின் கோட்பாடு யூஸ் பண்ண போறேன். இல்ல சாரி, அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு தான் போவோமே. சரியா? அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துல போவோம். ஸோ இங்கே இருந்து இங்கே தான் போவோமே. சரி, கிளியரா? அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கு தான் போக போகுது. ஸோ இங்கே இருந்து இந்த இடத்துக்கு போகும். அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்துக்கா அமுக்கம் கூடிய இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்து தான் போகும் வெப்பநிலை மாதிரி. ஸோ அமுக்கம் கூடிய இடத்துல குறைஞ்ச இடத்து போகும். ஸோ பாய் இங்காலாம் பாய போகுது, இங்கால இல்லை. அப்படின்னா இந்த பிஎன் சின்ன புள்ளிக்கு பெர்னோலியின் கோட்பாடை யூஸ் பண்ணி அப்ப ஏந்த புள்ளியில பாருங்க, அமுக்கம் PA பிளஸ் ஹாஃப் P பிளஸ் ஹாஃப் டிவி ஸ்கொயர் சமன் மார்லின் ஈக்குவேஷன் நான் இதுக்கு யூஸ் பண்ணியேன். காரணம் என்ன சொன்னா P பிளஸ் ஹாஃப் டிவி ஸ்கொயர் சமன் மார்லின் ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணியேன். காரணம் என்ன சொன்னா ஒரே கிடைமட்டத்தில் இருக்கிறதால 2 HDG சமனா இருக்கும். ஸோ கேன்சல். சரியா? அப்ப இங்க இருந்து தான் இங்கே பாயுமே மாறிடுங்க. அமுக்கம் கூடின இடத்துல இருந்து குறைஞ்ச இடத்தான் போகும். ஸோ இங்க அமுக்கம் கூட. ஸோ இங்க இருந்து இங்கே பாய்வோம். இப்ப இந்த இடத்துக்கு நான் போட்டா வளிமண்டல அமுக்கம், இந்த இடத்துல உள்ள அமுக்கம் சொல்லி இந்த வளிமண்டல அமுக்கமும் இந்த H1DG. அப்ப பை பிளஸ் H1DG பிளஸ் ஹாஃப் டிவி ஸ்கொயர் இங்க உள்ள வேணும், ஹாஃப் டிவி ஸ்கொயர் சமன் இந்த இடத்துல நான் எடுத்தா பை பிளஸ் H2DG பிளஸ் ஹாஃப் டி இன்டூ V ஸ்கொயரிங்கில் 4. காரணம் இங்க V/2. ஸோ V ஸ்கொயரிங்கில் 4. பையும் வெட்டுப்படும். நான் இதை அங்கால கொண்டு போறேன், அது எங்கால கொண்டு போறேன். அங்கால கொண்டு போனா H2 minus H1DG. இந்த கோவம் அங்காலே போனா H2 minus H1DG. இதை எடுத்துச்சுன்னா half D into இங்கால V ஸ்கொயர் வார V ஸ்கொயரிங்கில் 4. வாரது V ஸ்கொயரிங்கில் 4. இப்போ எனக்கு DA மெட்டேலும் இந்த H1 minus H2க்கு பதிலா எனக்கு என்ன போடலும் Hன்னு சொல்லி போடலும். அப்ப நான் இதை இங்கே எழுதியேன். இதுல இது போனஸ் என்னன்னா 3 V ஸ்கொயரிங்கில் 4. இந்த 2 அப்படி நான் அங்காலே கொடுத்தேன்னு சொன்னா 2 into HGன்னு சொல்லி வரப்போகுது. ஸோ V ஸ்கொயர் சொல்லுது எனக்கு 8HG இங்கில் 3 சொல்லி வரும். ஸோ வீண்டு சொல்லுது வர்க்கமூலம் 8HG இங்கில் 3. இடையே கேட்டது ஏவி. இங்க உள்ள இந்த ஏவியை தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ ஏவின்னு சொல்லுது, அது கியூன்னு சொல்லுது ஏவிக்கு சமன். ஸோ ஏ இன்டூ வர்க்கமூலம் 8HG இங்கில் 3. இதை நான் 2 விட்டு எழுதணும். ஸோ 2 நான் அவுட் பண்ணி விட்டேன்னா A இன்டூ 2A இன்டூ 2HG இங்கில் 3 சொல்லி வரும். சரியா? ஆன்சர் கிளியர் ஆயிருக்கு. 5வது ஆன்சர். HDGக்கும் பீக்குமா? HDGக்கும் பீக்கும் இங்கே உள்ள அமுக்கம் சில பாருங்களேன். இந்த வளிமண்டல அமுக்கத்தையும் இந்த H1DGயும் கூட்டினது தானே, இந்த அமுக்கம் இதையும் கூட்டினது தானே. அதுதான் நான் அமுக்கத்தை போட்டிருக்கேன். 2A எப்படி வந்துச்சுன்னா கேள்வியில சொல்லி இருக்கான். பேப்பரை பாருங்க, இங்க 2A இருக்கான், அங்க ஏன்னு சொல்லி இருக்கான். அதை வச்சுதான் இங்க 2A சொல்லி பார்த்து இந்த 2A எப்படி வந்து நீங்க ஓகேங்கண்டா 8ல இருந்து எனக்கு 4 தவிர 2 எழுதலும் 4 வெளிக்கெடுத்தா 2 வரும். ஸோ 2A. சரியா?
இதுவும் ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல இந்த இயர்ல போய் பாருங்க வந்திருக்கு. அந்த பிங் பாங் பால்னு சொல்லி வச்சு அதுல இருந்து கேள்வி கேட்டிருக்கான். எக்ஸா பெருசி வையா பெருசின்னு சொல்லியும் எங்க இருந்து எங்க அமுக்கம் போகணும்னு சொல்லி கேள்வியா கேட்டிருக்கான். இதே குழாய் தலகுலா வச்சு தந்திருக்கான். அப்படின்னா இப்படி நான் வரைஞ்சது இப்படி திருப்பி விட்ட மாதிரி தந்திருக்கான். போய் பாருங்க பாஸ் பேப்பர்ல 2001-32 போய் பாருங்க. சரி, அடுத்தது 40 கேள்விக்கும். சரி, 3 சந்தர்ப்பம் வந்திருக்கான். PQRன்னு சொல்லி H1DG H2DG எப்படி வந்துச்சு? ஒரே கிடைமட்டுல P சமன் இல்லை, HDG தானே சமன் இருக்க போகுது. P அமுக்கும் சமன் எப்படி இங்க இருந்தாங்க இப்போ ஒரே கிடைமட்டுல HDG சமன், அதாவது நம்ம P plus half DV ஸ்கேன் சொல்லி எடுக்கும். இங்காலையும் போட்டா HDG சமனா வந்து வெட்டுப்படும். சரி, ஒரு ஆள் கோட்டுக்கு H1DG H2DG எப்படி வந்துன்னு சொன்னா அவன் சொல்லுவான் திரவ உயரங்களுக்கான வித்தியாசம் தான் Hன்னு சொல்லுவான். திரவ உயரத்தை Hன்னு சொல்ல இல்லை. ஸோ நான் திரவ உயரங்களுக்கான வித்தியாசத்தை எடுக்கிறதுக்குன்னா H1 H2 வித்தியாசம் எடுக்கணும். ஸோ அந்த ஐடியாவில் நான் மூவ் ஆனேன். கொஞ்சம் மரம் ரீகேப் பண்ணி பாருங்க வழங்க. சரி, இந்த கேள்வியும் ஏற்கனவே பாஸ் பேப்பர் பேஸ் பண்ணியிருக்கு. 1996 46 MCQ பேஸ் பண்ணி. இப்ப இதுல கேள்வி கொஞ்சம் கேட்கணும். அதுக்கு முதல்ல என்னத்தை எங்க செல்லுன்னு சொல்லி கிளியரா வழங்கணும். இதுல என்னன்னா ஒரு மின் கம்பம் ஒன்று இருக்கு, அதை நோக்கி வர கார்களை பத்தி கேள்வி போகும். இப்ப நான் இந்த கார் எடுத்தா மின் கம்பத்துக்கு எங்க இருக்கு? எதிர் திசையில இருக்கு கார் ஒன்று. ஏன்னா மின்கம்பத்துல வலது பக்கத்துல உள்ளதை நான் பிளஸ் அழைக்கேன், இடது பக்கத்துல உள்ளதை நான் மைனஸ் அழைக்கணும். இதுல ஆரம்ப இடப்பெற்று மைனஸ்ல இருக்கு. சோ கார் ஒன்று என்ன செய்யுச்சுன்னா இங்கே இருந்து வருது. அப்ப கார் 2 என்ன செய்யுச்சுன்னா பிளஸ்ல இருந்து அப்படியே குறைஞ்சிட்டு வருதுன்னா இங்கால இருந்து இங்காலைக்கு வருது. இது கார் 2. இப்ப வேணா கேள்வியை பாருங்க நல்லா. கேள்வியில சொல்லுவான் அந்த PQ ஆரிஜின தொடர்பு சமன் அந்த பாயிண்ட்ல என்ன நடக்குன்னு சொல்லி சொல்லுவான். இப்ப நீங்க பாருங்க, Pன்னு சொல்லுற டைம் எதனுடைய பயிற்சி பூச்சியம்? கார் ஒன்றுடைய பயிற்சி பூச்சி. அப்ப என்ன செஞ்சுட்டு கார் ஒன்று வந்து Pன்னு சொல்லுற டைம்ல வந்து கார் ஒன்று கம்பத்துட்ட வந்துட்டு இந்த திசையெல்லாம் போகுது. அது திசை மாற இல்லை, காரணம் வேதத்துல திசை மாற பாருங்க, படித்திர மாறவே இல்லை இந்த டைம். சோ வேதத்துல திசை மாறவே இல்லை. சோ அதே திசையெல்லாம் போயிட்டு இருக்க போகுது மாறா வேகத்தோட. அப்ப கார் ஒன்று சரியா கம்பத்துக்கு நேரே வந்துட்டு. இது 1வது கார், நான் 1ஆம் நம்பர் போடிய உள்ள 1ஆம் கார். ஆனா அந்த டைம்ல கம்பத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல கார் 2 இருக்கு. அப்ப கார் 2 வந்து இந்த மட்டில் ஒரு இடத்துல நிக்குது, ஒரு தூரத்தில். கியூண்டு செல்ல பாயிண்ட்ல நீங்க பாருங்க, கார் 1ம் 2ம் ஒரே இடப்பெயர்ச்சி கம்பத்துல இருந்து நேர்த்தி செய்யல. அப்ப இந்த கார் 1ம் 2ம் இந்த இடத்துல சந்திச்சு. ஆனா இந்த 1 செல்லுது இங்காலே இயங்குது, 2 செல்லுது இங்காலே இயங்குது. சரியா? 1 அங்காலே போகுது, 2 செல்லுது இங்காலே போகுது. 6 செல்லுற சந்தர்ப்பத்துல கார் 3 என்ன செஞ்சுட்டுன்னு சொன்னா, சாரி கார் 2 என்ன செஞ்சுட்டு சொன்னா நேரே இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு. ஆனா ஏக திசை மாறையில, காரணம் வேகத்துல திசை மாறையில. சோ கார் 2 நிக்க வேண்டும். ஆனா கார் 1 என்ன செய்யுது ஒரு குறுகிய தூரத்துல நிக்குது. அப்ப இங்கால திசையில இப்படி எங்கிட்டு போகுது. இதுதான் இங்க உள்ள செட்டப். இந்த செட்டப்பை கிளியரா வழங்கணும். இங்க செட்டப் என்ன செஞ்சு வந்தா இதுதான் இங்க உள்ள செட்டப். இப்ப இதுல நீங்க பாருங்க, செல்லுவான் ஏ பி தொடர்பாக பீண்ட பாயிண்ட்ல இடப்பக்கத்துல இருந்து வரும் கார் உண்டான கார் 2 கிடக்குது. சரியா? இல்லையே பீண்ட டைம் என்ன நடக்குன்னு சொன்னா கார் 1 கம்பத்தை கிடக்குது, கார் 2 கம்பத்தை நோக்கி வருகுது. இது இடப்பக்கத்துல இதாயிட்டு இருக்கு, இது வலப்பக்கத்தை நோக்கி வந்துட்டு இருக்குது. சரியா? இடப்பக்கத்துல இருந்து வரும் கார் 1 என்ன கம்பத்தை தான் கிடக்குது, கார் 1 கிடக்கு இல்லை. ஏபில பி கியூ தொடர்பா கியூண்ட பாயிண்ட்ல விலங்கு கம்பத்தை நோக்கி நகர்கின்ற இரு கார்களும் ஒன்றே ஒன்று கிடக்கின்றன. கியூண்ட பாயிண்ட்ல விலங்கு கம்பத்தை நோக்கி கார் 2 ஒன்றொன்று கிடக்குதுதான், ஆனா விலங்கு கம்பத்தை நோக்கி வர்றது 2வது மட்டும்தான். இது வந்து விலங்கு கம்பத்தை என்ன செய்யணும், ஒன்னாவது விலத்தி எங்குது. அப்ப நோக்கி வான்னு சொன்ன வேர்டால அது பில். அடுத்தது வலப்பக்கத்துல இருந்து வரும் கார் 2 விலகு கம்பத்தை கிடக்குது. சி சரிதானே? வலப்பக்கத்துல இருந்து வர கார் 2 விலகு கம்பத்தை கிடக்குது. இது வந்து விலகு கம்பத்தை விலத்தி ஒரு குறித்த தூரத்துல இருந்து அங்காலே போகும். சோ சீண்ட கூட்டு சரி, ஏபின்னு சின்ன கூட்டு 2 பில். அது எப்படி சரியா வரும்னு சொல்லி இப்ப நான் சொன்னேன், அந்த மாதிரி வரும். கிளியரா?
சரி, நான் இப்ப என்ன செய்யணும்னா 50 MCQ மூவ் ஆகுங்க. லாஸ்ட் MCQ 2019. ஸோ இந்த MCQ வந்து ஏற்கனவே பாஸ்ட் பேப்பர் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு. 2-3 மட்டும் வந்து பாஸ்ட் பேப்பர்ல இந்த மாதிரி உருவத்தை வந்து கல்வி ஹேர்ட் இருக்காங்க. அப்படின்னா டிரெக்டா இதுண்டு கேட்காம என்ன விசத்தாக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இது 2 மேட்ருக்கு ஷார்ட் கட்டும் இருக்குன்னா டிரெக்ட் வேயும் இருக்கு. சொன்னா டிரெக்ட் வே சொல்லுவோம், அப்புறம் ஷார்ட் கட்டை பத்தி யோசிப்போம். இப்ப இந்த டி தூரத்துல ஒரு பொருள் ஒன்று இருக்கலாம். இதே டீட்டா கோணம். உங்களுக்கு கேட்டான் இந்த ஒமேகாட பெருமானம் என்ன? இது ஒரு கோணம் ஒமேகாட சொல்ல போகுது. ஸோ இந்த ஒமேகாட பெருமானம் என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க பாருங்க, இந்த பொருளை தாக்க விசைகள் கிளியரா இருக்கும். ஒன்று இரு நிறதாக போகுது, நிலை குத்தா கீழ் நோக்கி. இதுல வர செவ்வன் மேதாக தாக்கும் மேற்பரப்புக்கு செங்குத்தாக. இப்ப உராய் விசை அடுத்த பிரச்சனை, உள்ளதாக்குமா வெளியதாக்குமா? இதான் இப்ப அடுத்த உள்ள பிரச்சனை எல்லாருக்கும். உராய் விசை வந்து உள்ளுக்கு தாக்குமா வெளிக்கு தாக்குமா? அப்ப நிறைய பேர் வந்து வெளிக்குன்னு சொல்லி எடுத்தான ஆன்சர் இருக்கு, உள்ளுக்குன்னு சொல்லி எடுத்தான ஆன்சர் இருக்கு. இதை பொறுத்த மட்டும் உராய் விசை எங்க தாக்குன்னு சொன்னா உள்ளுக்கு தான் தாக்கும். இது நீங்க அப்ப கஷ்டம் சொன்னா என்னன்னா, இந்த பொருள் வெளிக்கு வீசப்பட மாத்தவங்க நீங்க சர்க்கஸ்ல பாத்துருப்பீங்க, பைக்ஸ்ல சுத்தி வாரவனுக்கு வந்து வெளிக்கு வாரவன் மாறி விளங்க உங்களுக்கு. அதனால அந்த உராய் விசை உள்ளுக்கு தான் தாக்கும். சரியா? இது கஸ்டம்ஸ் என்னண்டா, நீங்க பாருங்க கிடைவட்ட இயக்கத்து பாருங்க. ஒரு பொருளை வச்சா மருதாக்க மேல இறக்கு. சோ உராய்விச மையத்தை நோக்கி இருந்தால்தான் இவ வட்ட இயக்கத்தை. அவன் டீராசவன் 0 ஆனா அவன் இப்படி கிடை இது எப்படியோ மட்டி சுட்டுறீங்கன்னு சொன்ன கீழே உராய்விசை எங்க வரணும்? உள்ள வரணும். டீராசவன் 90 சரி, மடி சுட்டா டீராசவன் 90. உராய்விசை எங்க வரணும்? உள்ள வரணும். உள்ள வந்தா தான் இது வட்ட இயக்கத்தை. சரி, இப்ப நம்ம அடுத்து வைப்போம். அப்ப இதுல உராய்விசை எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உராய்விசை வந்து உள்நோக்கி திசை வருது. இப்ப இது கிடைவட்ட இயக்கத்தை நிகழ்த்தியதால கிடை கூறு கொண்டு வரணும். உங்களுக்கு இந்த விசை எல்லாத்தையும் கிடையா ஒருக்கா பிரிச்சோம், நிலை குத்த ஒருக்கா பிரிச்சோம். இதை வச்சுட்டு நான் சேவ் பண்ண சொன்னா உங்களுக்கு விளங்காது. ஸோ நான் இதை ஜூம் அவுட் பண்ணி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பெருசாக்கி ஜூம் இன் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி அப்ப இந்த இடத்த மட்டும் நான் எடுத்து பெருசாக்கியேன். ஸோ இந்த மேற்பரப்பு இப்படி இருக்குது, இதுல இந்த பொருள் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுல நிற வந்து எம்ஜி கீழே தாக்கும். செவன் மேதாக்கம் ஆர் மேலதாக போகுது. உராய் விசை எஃப் வந்து என்ன செய்ய போகுதுன்னா கீழுக்குதாக போகுது, இப்படி கீழுக்குதாக போகுது. இப்ப இந்த கோணம் டீட்டாவை கடந்தா எப்படி? இந்த கோணம் டீட்டாவை கடந்தா இந்த இருக்கு இந்த எம்ஜிஆக்கு இந்த கோணம் வந்து எப்படி இருக்கும்? சரி, இது டீட்டான்னு இந்த கோணம் எப்படி இருக்க போகுது? எம்ஜியில டீட்டாவா இருக்கும். சரியா? எம்ஜியோட ஆக்கு இந்த கோணம் வந்து டீட்டாவா இருக்கும். நான் இப்ப இப்படியே நிலைக்குத்த ஒரு கோணம் எடுத்து விட்டேன்னு இது டீட்டாவை கடந்தா இந்த கோணம் ஃபுல்லா டீட்டா. காரணம் ஒத்த கோணம். சரி, நல்லா கொஞ்சம் கோணம் குறிச்சதான் பிளவுடுவேங்க, பாத்துக்கோங்க. இது அப்படியே டீட்டா காரணம் மொத்த கோணம். இது ஃபுல்லா 90 பாங்க. சோ இது வந்து வரப்போ இது டீட்டாவை கடந்தா இது வந்து 90 மைனஸ் டீட்டா. இது வந்து எப்படி இருக்க போகுது? 90 மைனஸ் டீட்டாவே இருக்க போகுது. எனக்கு இங்க ஒரு ஐடியா போடலும், இந்த உராய்விசை எஃப்க்கு பதிலா மியூ இன்டூ ஆர்னு போடலும். எஃப் இன்டு சமம் எனக்கு மியூ இன்டூ ஆருக்கு சமம். அப்புறம் அந்த மியூ இன்டூ ஆர் சொல்லி எஃப்க்கு பதிலா எனக்கு போடலும். இப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்? கூறு பிரிச்ச போறேன். ஒன்று நிலைக்குத்து கூறு. நிலைக்குத்து இந்த பொருள் அசையல்னு சொல்லியிருக்கான். சோ நிலைக்குத்த சமநிலை. நிலைக்குத்த சமநிலைன்னு பார்த்தா மேல் நோக்கிய கூறு பாருங்க, ஆர் sin 90 மைனஸ் டீட்டா. அப்ப ஆர் சாரி கோஸ் 90 மைனஸ் டீட்டா மேல் நோக்கி இருக்கு. அப்ப அதை சமப்படுத்த கூறலாம் கீழ் நோக்கி தான் வருது. எம்ஜி நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கு. அதை சமப்படுத்து எம்ஜியும் உராய் விசையில பாருங்க எஃப் ட கோஸ் டீட்டா. ஏன்னா இந்த கோணம் டீட்டாவே, இது ரெண்டு இப்படி ஒத்த கோணமே. சோ இது டீட்டா, சாரி குத்த ஒன்று விட்ட கோணம், இது டீட்டா. அப்ப எஃப் கோஸ் டீட்டா பிளஸ் எஃப் கோஸ் டீட்டா. எனக்கு இதுக்கு பதிலா போடலும் ஆர் சைன் டீட்டான்னு சொல்லி. அப்ப ஆர் சைன் டீட்டா சமன் எம்ஜி இன்டூ எஃப்க்கு பதிலா எனக்கு போட மியூ இன்டூ ஆர் கோஸ் டீட்டா. நான் அங்காளுக்கு எடுத்த ஆறு பொது எடுத்தேன்னு சொன்னா ஏற்கனவே இங்க சைன் டீட்டா இருக்கு. சோ இதுல மியூ கோஸ் டீட்டா கழிப்படும். எதுக்கு சமன்? எம்ஜிக்கு சமன். இது ஒரு சமன்பாடு. இது நிலைக்குத்து சமநிலைக்கு நல்லா பாத்துக்கோங்க. இப்ப
கிடையாது வட்டேக நீளத்தின் மையத்தை நோக்கி ஒரு விசை காணப்படணும். அவ கிடை விசை மைய நோக்கு விளைவு விசை வந்து மைய நோக்கு விசைக்கு சமனா இருக்கணும். கிடை விளைவு விசை நான் அடுத்து என்ன சொன்னா இந்த ஆர்டு இங்கால உள்ள வரும். அப்ப இது 90 இது இங்கால உள்ள என்ன சொன்னா ஆர் sin 90 மைனஸ் தீட்டா இங்கால திசையில எஃப் பாருங்க கூறு பிரிச்சா அதுவும் இங்கால திசையெல்லாம் வரும். சோ பிளஸ் எஃப் நான் இப்ப நிலை குத்தா பிரிச்ச இங்கால வரும், கிடையா பிரிச்ச இங்கால வரும். என்ன எஃப் தாக்குது இருந்தா இப்படி சரியா. அப்ப இங்கால வந்து என்ன எஃப் cos θ னா அங்கால கூறு பிரிச்சா sin θ என்னத்துக்கு சமன் md ஒமேகா ஸ்கொயர் சமன். இதுல இருந்து எனக்கு r sin 90 minus θ பதிலா cos θ னு போடலும் பிளஸ் f க்கு பதிலா mu r போடலும் mu r sin θ சமன் md ஒமேகா ஸ்கொயர். இது நான் r அப்போது எடுத்தா cos θ பிளஸ் mu sin θ சமன் md ஒமேகா ஸ்கொயர். இது ரெண்டாம் சமன்பாடு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ரெண்டாம் சமன்பாடு பிரிச்ச போறேன் முதலாவது சமன்பாடு நான் மாறி எடுக்கேன் அங்கால இங்கால பிரிச்சேன். அப்ப md ஒமேகா ஸ்கொயரின் கீழ் அப்ப md ஒமேகா ஸ்கொயரின் கீழ் mg னு சொல்லி வருமே குயிக்கா போடுவோம். md ஒமேகா ஸ்கொயரின் கீழ் mg னு சொல்லி வரும். அப்ப d ஒமேகா ஸ்கொயரும் gme அப்போது d ஒமேகா ஸ்கொயரும் gme அப்போது. சோ d ஒமேகா ஸ்கொயர் கீழ g சமன் r மாற மட்டுப்படும். சோ இது மேலுக்கு வர போகுது cos θ plus mu sin θ கீழ இது வர போகுது sin θ minus mu cos θ. இப்ப நான் இதுல ஒமேகா எழுவை ஆக்கி விட்டுருந்துச்சு ஒமேகா g by பெருக்கப்படும் d by பெருக்கப்படும் g இன்டு d இன்டு பிராக்கெட்டுக்குள்ள cos θ plus mu sin θ கீழ sin θ minus mu cos θ. இப்ப இதுதான் இதுக்கு ஆன்சரா இருக்கும். சோ இது தேர்ட் ஆன்சர் கிளியர். இல்லன்னு சொன்னால் ஷார்ட்கட்ல செய்ய போறோம் என்ன செய்யுங்கடா இது அப்படியே என்ன செய்யுங்கன்னா 90 ரூபாய்க்கு மடிங்க. இது அப்படியே மடிச்சு விட்டு என்ன செய்யணும் θ சமம் 90 ரூபாய் இருக்கு. θ சமம் 90 ரூபாய் இருக்கு. r எதுக்கு சமன் mg க்கு சமன் மைய நாட்டு விசை அப்புறம் உராய் விசை f இன் mu into r இருக்க போகுது. அப்ப இந்த mu r சமம் m d ஒமேகா ஸ்கொயர் சமனா இருக்கணும். d தூரத்துல வச்சா m d ஒமேகா ஸ்கொயர் சமனா இருக்கணும். r க்கு பதிலா mg போடுறது mg சமன் m d ஒமேகா ஸ்கொயர். so therefore m m மட்டுப்பட்டு ஒமேகா வரும் வர்க்கமூலம் mu g இன்கில் d. சோ வர்க்கமூலம் mu g இன்கில் d ஆ இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு θ சமம் 90 ஆயிருந்தா sin 90 cos 90 தெரியணும். θ சமம் 90 ஆயிருதுன்னு சொன்னா sin 90 வந்து 1 cos 90 பூஜ்ஜியம். சோ θ சமம் 90 போட்டா 5 விடையிலையும் எதுக்கு mu g இன்கில் d வருகுதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஏன்னா எல்லா சந்தர்ப்பத்துக்கும் செல்லுபடி ஆகணும். θ ன்னு சொல்றது குறித்த கோணம். சோ அந்த கோணம் 90 இருக்கேன் 180 இருக்கேன் 0 இருக்கேன். சோ எல்லா சந்தர்ப்பத்துக்கும் செல்லுபடி ஆகணும். அப்ப அதுக்கு எப்ப செல்லுபடி ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சரி அதுலயும் நீங்க இதுல பார்த்தா ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது தேர்ட் மட்டும். சரியா உங்களோட MCQ எல்லாம் கம்ப்ளீட்டட். சரி இப்ப என்ன பார்த்தோம்னா வந்து எஸ்ஏக்கு வாங்க. எஸ்ஏன்னு சொல்லி வந்து உண்மையை லேசான விஷயம் தான். பார்ட்ஸ் நீங்க உடைச்சிட்டு போனேன்னு சொன்னா சரி படத்தை பார்த்து இதாகிறப்படா. இப்ப 19 எஸ்ஏன்னு சொல்லி நேரம் நிறைய பேர் அந்த படத்தை பார்த்து விச்சுருளியக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய கற்பனை ஒன்று பண்ணி இருப்பாங்க. ஆனா அதுல ஒன்றுமே இல்லை. நோமலா கேள்வி நேர் ஓட்டி இதை பத்தி கேட்டிருக்கோம். ஸோ பார்ப்போம். ஒன்னாவது ஏ பார்ட் மின்வலுவை பிறப்பாக்கும் பயப்பு வோல்டளவு மீட்டரானது காந்த முனைகளின் எண்ணிக்கை பி எனும். பி என்று சொல்லியான ஒரு காந்த முனைகளின் எண்ணிக்கை பி ஆம். அதே நேரம் நிமிடத்திற்கான சுழற்சிகள் எண்ணிக்கை அன்லைன் பண்ணுங்க. நிமிடத்திற்கான சுழற்சிகள் எண்ணிக்கை சம்டைம் சுழற்சிகள் எண்ணிக்கை செகண்டுக்கு பார்ப்போம். அப்ப அவன் நிமிடத்துக்கு செல்லுவான் எண்ணிலிருந்து அங்கே உள்ளது. இம்மிடன் எஃப் ஆனது அந்த எஃப் வந்து ஹெர்ட்ஸுக்கு எஸ்ஐ யூனிட்டுக்கு வாரத்துக்கு என்ன வரணும்னா பி இன்டூ என் ஓவர் 120. இதுதான் ஈக்குவேஷன். அவன் ஒரு ஈக்குவேஷன் எடுத்து ஆறான். இது சிலபஸ் எல்லாமே இல்ல அவனா ஒரு ஈக்குவேஷன் எடுத்ததுக்கு அவள் இருக்க வைக்கான். இப்ப ஒன்னாவது இரு காந்த முனைவுகளை கொண்டது. அப்ப பி வந்து 2 இருக்கு. இரு காந்த முனைவுகளை கொண்டது. மின்பரப்பாக்கி ஒன்றில் பொதுவாக நிமிடத்திற்கு சுழற்சிகள் எண்ணிக்கை 3000. அப்ப ஆர்பிஎம் நிமிடத்திற்கான சுழற்சிகள் எண்ணிக்கை 3000. இப்போ உங்களோட ஒன்னாவது கேள்வி என்ன சொன்னா வோல்டோமீட்டர் எஃப் என்ன சரியா எஃப் என்ன. அப்ப எஃப் என்ன சொன்னா எஃப் என்ன வரப்போ உங்களுக்கு பாருங்க பி என்று சொல்ல வந்து உங்களுக்கு தெரியும் 2 என்று சொல்ல என்ன தெரியும் 3000. ஸோ அது 120 பிரியுங்க. பிரிச்சுன்னா உங்களுக்கு எஃப் வரப்போகுது. ஸோ எஃப் வந்து உங்களுக்கு வரும் 50 ஹெர்ட்ஸ்னு சொல்லி. ஸோ 50 ஹெர்ட்ஸ் மீட்டனுடைய இது ஒன்று நிகழ்த்துது சரியா.
அப்ப கேள்வி லேசனமா எல்லாம் மூவ் பண்ணிட்டு போறான். உங்களுக்கு எஃப் வந்து 50 ஹெர்ட்ஸ் சொல்லி. இப்ப அடுத்தது பாருங்க. பிறப்பாக்கியின் சுழற்சி கதி செகண்டுக்கு 6 எனில் ரேடியன் செகண்ட் மைனஸ் 1ல இப்ப ரெண்டு முறையில காணலும் ஒன்று ஒமேகா சமன் 2πf. அப்ப 2 தர 5 செல் 3 செல்லுதான் தர 50. ஸோ இதை நீங்க பெருக்கி விட்டீங்கன்னா 300 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. அப்படி இல்லைன்னு சொன்னா ஆர்பிஎம் உங்களுக்கு மாத்த தெரியும். ஆர்பிஎம் மாத்தணும் சொன்னா 3000 2π பெருக்கி 60 பிரிச்ச போறீங்க. அப்ப பைக்கு நான் 3 போடுவேன். 3 போட்டா இது மீது வெட்டப்படும் 7 வெட்டப்படும். இதுல இருந்து 300 ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. சரி, ரெண்டு முறையில முடிக்கணும் உங்களுக்கு ஆன்சர். 2πf சமன் ஒமேகா ஈக்குவேஷனுக்கு போகும். மேலும் அடுத்த ஈக்குவேஷன் படி 2πf வந்து எதுக்கு சமனா இருக்க போகுது உங்களுக்கு, சாரி இதுக்கு மாத்த ஈக்குவேஷன் சிலபஸ்ல இருக்க அந்த ஈக்குவேஷன் படி மூவ் ஆகும். மேலும் அது உங்களை பொறுத்தது. நீங்க எதுல சரி உங்களுக்கு விருப்ப மாற்றத்துல மூவ் ஆயிக்காங்க. அது ஆன்சர் எடுத்துருக்கீங்கன்னு சரி. ஆன்சர் அவன் பிரேக்கெட்டை தந்திருக்கான் ரேடியன் செகண்ட் மைனஸ் 1. ஸோ அந்த இதெல்லாம் கொடுக்கணும். வேற ஐடியாவில் ஆன்சர் கொடுக்க இயலாம். என்ன சொன்ன சில நேரம் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா கதின்னு சொன்னது எம்எஸ் மைனஸ் 1 அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க. அப்போ அதால தான் அவன் கிளியரா அவங்களுக்கும் இதுல ஆன்சரை தாங்கன்னு சொல்லி தாரான். சரியா? சரி, இப்ப நான் என்ன செய்ய சொன்னா அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகிய பாருங்க. மாணவன் ஒருவன் மேலே ஏல் குறிப்பிட்ட காவத்தக்க மின் பிறப்பாக்கியின் என்ஜினை நீர்ப்பாய்ச்சலின் மூலம் சுழற்றப்படத்தக்க சுழலி ஒன்றினால் மாற்றீடு செய்து. சரி, இப்ப படத்துக்கு வரேன். ஸோ நம்ம படத்தை இப்ப நான் அந்த படத்தோட விஷயத்தை பத்தி பேச போறேன். ஸோ இப்ப நான் வந்து படத்தை பார்க்கணும். அதுக்கு முதல்ல அவசரப்பட்டு பார்க்கப்படும். இப்ப என்ன செய்யலாம்டா, இப்ப இந்த படத்தை கொஞ்சம் நான் வரைஞ்சிக்க பாருங்க. இப்ப ஒரு செட்டப் இருக்கு. இங்கே இன்னொன்று வந்து இதுல ஒரு தண்டு போகுது. இங்க வந்து அந்த இது முடிஞ்சிட்டு இதுல இந்த செட்டப் பண்ணி இருக்கு. இதுல சுருள் இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, மாணவன் மேலே ஏழு குறிப்பிட்ட காவத்தக்க மின்பிறப்பாக்கியின் எஞ்சினை நீர்ப்பாய்ச்சல் மூலம் சுழற்றப்படத்தக்க சுழலி ஒன்றின மாற்றீடு செய்து ஒரு நீர்வள பொறியினை மாதிரி உருவை வடிவமைத்துள்ளார். மாறா நீர்ப்பாய்ச்சல் ஒன்றின் போது கூட பயப்பு ஓல்டளவை மீட்டர் மின்னுணர்வு மாறுபடுவதை அவன் அவதானித்தான். பயப்பின் மீட்டரின் மாறலை கட்டுப்படுத்த சுழற்சிக்கு நீர்ப்பாசனம் வழங்கும் பாய்ச்சல் செப்பஞ்செய்ய அவன் ஒரு கட்டுப்படுத்தும் கருவி டிவைஸை அமைத்துள்ளான். ஊசிவாய் ஒன்று இணைக்கப்பட்டுள்ள இக்கட்டுப்படுத்தும் கருவியின் திட்டமிட்ட வரிபடம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு ஒன்லைன் அந்த திட்டமிட்ட வரிபடத்தை காட்டியிருக்கான். இப்ப பாருங்க, இக்கருவி எல்லா முற்றிலும் உராய்வின்றி சுவாதீனமா இயங்கத்தக்க. அன்லைன் பண்ணுங்க, உராய்வில். அப்ப இங்க எதுன்னு சொல்லி சுழற்சி சுயாதீனமா இயங்கத்தக்கன்னு சொன்னா சுழற்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உராய் முறுக்கத்தை நீங்க சொல்லி புறக்கணிச்சணும். அப்ப உராய் முறுக்கத்தை புறக்கணிச்சுன்னா அந்த கப்பிகள் எங்காலங்கால இழுவை எல்லாம் ஈக்குவல்னு வரும். அடுத்தது, சுழற்சியின் விசையால் கொண்டு கிடையாக இயங்குவதாகவும் காப்புரை அச்சாணியும் வழியே மேலும் கீழும் இயங்குமாறு செய்யப்பட்டுள்ளன. அப்ப காப்புரை ஒன்று இருக்கு, அச்சாணின்னு சொல்லுது. இது வந்து மேலும் கீழும் இயங்குமாறு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து கிடையாதான் இயங்கு. அப்ப கிடையா இயங்குச்சுன்னா இப்படி ரொட்டேஷன்ல சுத்தி வருது. எப்படி இப்ப இது இந்த ஷேப்ல இருந்துச்சுன்னா இப்படி முன்னுக்கு வருகுது, இப்படி வந்து இப்படி போது மர உள்ளால வந்து இப்படி வருது. சோ இந்த ஷேப்ல இது இப்படி சுத்தி வருது. அதான் சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் ஆகக்கூடியதானா அந்த ஸ்பிரிங். இக்கருவி சுழலும் அச்சாணி பற்றி சமச்சீரானது. இந்த அச்சாணி பற்றி சமச்சீரான் இந்த கருவி. சுழலும் அச்சாணி பற்றி சமச்சீரானது. சரி, இப்ப அடுத்ததுக்கு வாங்க. சுழலும் சுழற்சியின் கதையின் மூலம் ஊசி வாழ்வு திறப்பதும் மூடுவதும் தன்னியக்கமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. விசையால் குண்டை தவிர கருவின் ஏனைய எல்லா பகுதிகளும் திணிவற்றன. இந்த விசையால் குண்டு இந்த குண்டை தவிர மற்றது எல்லாம் எப்படிப்பட்டதான் திணிவற்றதான். திணிவற்றன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டான். இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஒன்னாக விசையால் குண்டு தொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு புயமும் இழுவையின் கீழ் உள்ளதென கொண்டு விசையால் குண்டு சுயாதீன பொருள் விசை வரிப்படத்தை வரைக. விசையால் குண்டின் திணிவை எம் என காணும். எம் என கருதுக. சரி, இப்ப என்னண்டா இந்த சுயாதீன விசை வரிப்படம் காட்டணும்னு சொன்னா தெளிவா எல்லா விஷயம் காட்டணும். உங்களுக்கு ரெண்டையும் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு இதை எடுத்து கேள்விகளை கொடுக்க மேலும்
இன்னொரு ஆளுக்கு இதை எடுத்து கொடுக்கவும் மேலும். இதை எடுத்து கொடுத்தா எப்படி நிற ரெண்டுலயும் எம்ஜிக்கு தான் தாக்கும். விசைய இழுவை பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால என்ன செய்ய போதும், ஒரு இழுவிசை T1 தாக போதும், இங்கால ஒரு விசை T2 தாக போகுது. இங்காலையும் ஒரு இழுவிசை T1 இருக்கும், இங்கேயும் T2 இருக்கும். சரியா? அந்த இழுவிசை செல்லுவான், அதை இழுவன் செல்லுவான் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா சில சந்தர்ப்பத்தில் உதைப்புன்னு சொல்லுவான். ஒண்டாள் இழுவ வரையிலும் அத்த உதைப்பு வரையிலும். அப்ப அந்த நேரம் உதைப்பு வரைச்சனும் உள்நோக்கி குறிச்சணும், இழுவன் வரைச்சனும் வெளிநோக்கி குறிச்சணும். இதை தெரிஞ்சுக்காங்க. அடுத்தது விசையாழ்குணின் சுழற்சி அச்சாணி பற்றி கோண வேகம் ஒமேகா ரேடியன் செகண்ட் மைனஸ் எனில் மேற்புயத்தின் கீழ்ப்புயத்திலும் உள்ள இழுவைகள் முறையே எம்எல் ஒமேகா ஸ்கேல் சரி தரப்படும். எங்க எல்லா அனுப்பும் சரி. இப்ப என்ன செய்ய அவன் தந்த தரவுகளுக்கு எப்ப T1 T2 காணுன்னு சொல்லி சொல்லுவான். இப்ப நான் சொல்லுங்க, இது எல்னு சொன்னா இந்த கோணத்தை நான் டீட்டான் எடுத்தா, இப்ப இந்த கோணத்தை நான் டீட்டான் எடுத்தா இது எல்னு சொன்னா இதுவுமே. சோ இந்த போது என்ன வர போதும் டீட்டா, இது டீட்டானா இது டீட்டா. அப்ப எனக்கு இது ஹெச்ன்னு சொன்னா இங்க ஒரு செங்கோண முக்கோணை உருவாக்கியாலும் பாருங்க. இந்த செங்கோண முக்கோணையில இந்த உயரம் என்ன ஹெச், இந்த செங்கோண முக்கோணை அடுத்ததுனாலும் இது ஹெச், இது டீட்டா, இது ஹெச். சோ நீங்க sin θ என்னன்னு சொல்லி வரப்போகுது சரி cos θ எனக்கு என்னன்னு சொல்லி வரப்போகுதுங்க h இங்க l ன்னு சொல்லி வரப்போகுது. சரியா? இல்ல T1 T2 சமனா இருக்காது, T1 T2 சமனா இருக்காது. T1 T2 சமனா இருந்துன்னு சொன்னா இது நீங்க நிலைக்குத்த கூறு பிரிச்சைன்னு சொல்லி சமைச்சுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. கூறு பிரிச்சா ரெண்டு குறு கேன்சல், அப்ப நிறைய சமப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் இருக்காது. சோ T1 T2 சமனா இருக்காது, ஆனா சின்ன எவ்வளவு வித்தியாசப்படும். அது புறக்கணித்தக்க அளவா இருந்தா சமன் சொல்லி சொல்லலாம், அவ்வளவுதான். மத்தபடி புறக்கணித்தக்க அளவுனா சமன் சொல்லி செல்லலாம், அப்படியே மத்தபடி சமன் சொல்லி பொதுவா செல்லலாம். இப்ப ஹெச்சிங்கில் இப்ப என்ன செய்ய போறேன்னா இந்த கூறு பிரிச்ச போறேன். இதைத்தான் டீட்டான் எடுத்தா இந்த புயத்துல வார இந்த விசை இந்த கோணம் மட்டும் பாருங்க. இந்த விசையில வார இந்த கோணம் எப்படி இருக்கும், டீட்டாவா இருக்கும். இது டீட்டாண்டே இது டீட்டா. அப்ப இது நிலைக்குத்துற அமைச்சு இந்த கோணமும் டீட்டா, ஏன்னா அது இதுவே விட வர போதும். இது டீட்டான இதுவும் டீட்டா சமைச்சுன்னு சொல்லுவான். சோ இங்க அமைச்சு இந்த கோணமும் டீட்டா, சோ இதுவும் டீட்டா. நீங்க ரெண்டு படத்தை வச்சு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, இதுவும் டீட்டா இதுவும் டீட்டா. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா கூறு பிரிச்ச போறேன். நிலைக்குத்த கூறு பிரிச்சா சமநிலைக்கு மேல் நோக்கி பாருங்க. T1 cos θ சமன் கீழே இருக்கு mg plus T2 cos θ. அப்ப T1 minus T2 cos θ சமன் mg. cos θ என்ன போடலாம் h அப்ப T1 minus T2 சமனா இருக்க போகுது இங்க into h சமன் mg. இதுல இருந்து T1 minus T2 சமன் mg L over h. mg L over h ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். அடுத்த ஈக்குவேஷன் இப்ப நான் கிடையா கூறு பிரிச்ச போறேன். கிடையா கூறு பிரிச்சேன்னு சொன்னா இது பாருங்க T1 sin θ T2 sin θ அவர் ரெண்டு கூட்டுப்பட போகுது. அப்ப T1 plus T2 sin θ எனக்கு சொல்லலாம். T1 plus T2 sin θ எனக்கு சமன்டா mr omega square. சரியா? இந்த omega square ஓகே. r தான் எனக்கு இப்ப பிரச்சனை. r சொல்ல என்னன்னா இந்த தூரம் எனக்கு கிடையாத்தனை வட்டை நிகழ்த்துது, இதுதானே r மையமா வச்சு நிகழ்த்துது. இந்த r எதுக்கு சமன், இந்த r சமன் எனக்கு l sin θ. இது எல்லா கண்டிஷனும் r சமன் sin θ. sin θ நீங்க எடுத்தா பாருங்க r இங்க l சொல்லி வரும். சோ r சமன் l sin θ. அப்ப எனக்கு இதுக்கு l sin θ சொல்லி போடுங்க. சோ sin θ மட்டும் போட போகுது. சோ T1 plus T2 சமனா இருக்க போகுது ml omega square. இது ரெண்டும் சமம். இப்ப கேட்ட T1 and T2 காணுங்கன்னு சொல்லி சோ இப்ப நான் என்ன செய்ய போறேன், முதல் ரெண்டு சமன்பாடை plus 2 கூட்ட போறேன். சரியா? இப்ப என்ன T1 காட்டுச்சுன்னா ரெண்டு சமன்பாடையும் கூட்டி நான் T1 கண்டுட்டேன். சரியா? இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னா T2 காண போறேன். சோ T2 காணதுக்கு நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா ரெண்டாம் சமன்பாட்டுல இருந்து ஒன்னாம் சமன்பாட்டை கழிச்ச போறேன். ரெண்டாம் சமன்பாட்டுல இருந்து நான் ஒன்னாம் சமன்பாட்டை கழிச்ச போறேன். ரெண்டுல இருந்து நான் உன்னை கழிச்சேன்னு சொன்னா பாருங்க இந்த T1 T1 கேன்சல் ஆகும், இந்த மைனஸ் பிளஸ் ஆகும். இந்த இப்ப நான் கழிச்சா இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபுல்லா T1 மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். சோ T1 T1 கேன்சல் ஆகும். சோ இதுவும் இது கூட்டப்படும். சோ ரெண்டு T2 சமன் ml எனக்கு இப்பவும் பொது எடுக்கணும். பொது எடுத்தா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் GOH. இதை நான் அதை கழிச்சிருக்கேன். ஸோ ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் GOHன்னு சொல்லி வரும். ஸோ அவன் சொன்ன மாதிரி ஆன்சர் பண்ணி நான் செஞ்சுட்டேன் காட்டிட்டேன். அவன் சொன்ன மாதிரி T1 T2 நான் செஞ்சுட்டு காட்டிட்டேன். இப்போ அதில் கேட்டதான் T2
சோ நீங்க இப்படியே கொடுத்துட்டு வந்துச்சுன்னா பில T2 எல்வே மாற்றம் செய்யணும். சோ ml எங்கில் 2 ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் GH. இப்ப சொல்லலாம் பயப்பு மீட்டரின் 50 ஹெர்ட்ஸ் உள்ள போது எச்சின் பெருமான் 30 சென்டிமீட்டர் ஆகும். உறுப்பு ஜீங்கில் எச் ஆனது இழுவைக்காக பங்களிப்பு புறக்கணிக்கலாம் என காட்டுது. இந்த புறக்கணிக்கலாம் என காட்டுக புறக்கணிப்பு செய்யன்னு சொல்லி வந்தேன்னு நீங்க என்ன சொல்லணும்னா இந்த பிரெட்ல தான் கோவையில இதுல இருந்து இது கழிப்படுதோ இதுல இருந்து இது கூட்டுப்படுதோ சரி இதுல கழிப்படுது இதுல கூட்டுப்படுது தானே. அப்ப இந்த இதை விட இது நல்லா சிரிச்சுன்னு காட்டினா சரி. இப்ப உதாரணமா 1000 ரூபாய் இருக்கு, ₹1 போதான்னு சொன்னா நீங்க அந்த ₹1 கணக்கு எடுக்க போறீங்களா? கணக்கு எடுக்க மாட்டீங்க இல்லைங்களா? அப்ப அந்த ₹1 கூட தந்துட்டுன்னு சொன்னாலும் கணக்கு எடுக்க மாட்டேங்க, குறைவா தந்துட்டு சொன்னாலும் கணக்கு எடுக்க மாட்டேங்க. உங்களோட 1000 ரூபாய் மெயின் அது மாதிரிதான் இந்த விஷயமும். அப்ப அந்த சின்ன மாற்றம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அதை பத்தி இது பண்ண தேவையில்லை. அப்ப சரியா? இப்ப நான் பேசுறது கிளியரா இருக்குதா? இப்ப வாங்க என்ன சொன்னா இப்ப ரெண்டு கோவல் வரைச்ச நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த விட கூட்டுப்பட்ட நேரம் அந்த விட அடுத்ததோட பெருசு அடுத்தது சிரிச்சுன்னு சொல்லி காட்டணும்னு சரி. அந்த 1000 ரூபாய் கேஸ் மாதிரி தான் ₹1 1000 கம்பேர் பண்ணி காட்டுவீங்க அத மாதிரி காட்டுட்டீங்கன்னு சொன்னா சரி கிளியரா ஆயிரும். இதுல இப்ப நீங்க பாருங்க ஒமேகா ஸ்கொயர் அந்த டைம்ல 50 ஹெர்ட்ஸ் ஆயிருக்கச்சுல ஒமேகா ஸ்கொயர் பெருமானத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒமேகா வந்துச்சு 300ன்னு சொல்லி அப்படித்தானே. ஒமேகா வந்துச்சு 300ன்னு சொல்லி சோ ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லி வந்து 300 தர 300. அப்ப ஒமேகா ஸ்கொயர் பெருமானம் 300 தர 300 அப்ப 90000. ஒமேகா ஸ்கொயர் பெருமானம் என்ன வரப்போகுது உங்களுக்கு 90000 வரப்போகுது. ஜிங்கிலச்சிட்ட பெருமானத்தை பாருங்க நீங்க. ஜிங்கில வந்து 10 கீழே 30 15000. சோ 100 இங்கே 3 33.32. சோ இந்த பெருமானம் இதோட ஒப்பிடச்சலம் என்ன நல்லாவே சிரிச்சு. அப்ப ஒமேகா ஸ்கொயரோட ஒப்பிடச்சலம் ஜிங்கிலச் நல்லாவே சிரிச்சு ஆகவே என்ன செய்யணும் புறக்கணிச்சு. இப்படி காட்டினீங்கன்னு சொன்னா சரி காட்டினா தெளிவா காட்டணும். இந்த மாதிரி காட்டுங்க ஒமேகா ஸ்கொயர் வந்து ஜிஹெச்ஓட பெருசு சோ ஆகவே நமக்கு என்ன செய்யணும் புறக்கணிப்பு செய்யணும் சொல்லி காட்டினீங்கன்னா சரி. சோ அந்த ஆன்சர் முடிஞ்சு அடுத்தது வாங்க. இப்ப எம் சமன் 1 கிலோகிராம் எல் சமன் 50 சென்டிமீட்டர் எனின் மேற்புயம் ஒன்றில் உள்ள இழுவையை கணிக்க. சரியா? இப்ப அந்த இழுவையை கணிக்கன்னு சொல்லி சொல்லியான். சோ எம் சமன் 1 கிலோகிராம் சொல்லி தாரான். அடுத்தது வந்து எல் சமன் 50 சென்டிமீட்டர் சொல்லி தாரான். அப்ப இந்த நேரத்துல மேற்புயம் ஒன்று உள்ள இழுவையை கணிச்சிட்டுமா. இப்ப நான் என்ன செய்ய பண்ண சொன்னா நான் புறக்கணிப்பு செஞ்சுட்டேன். சோ எம்எல் இங்கில் எம்எல் ஒமேகா ஸ்கொயர் இங்கில் 2. இப்ப இதுன்னு சொல்லி பாத்தீங்க இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்எல் ஒமேகா ஸ்கொயர் இங்கில் 2 சொல்லுதான் 20. அப்ப நான் இதைத்தான் காணணும். டி சமன் M1 எல் வந்து ஏற்கனவே தந்திருக்கான் 50 சொல்லி 50 தர பாத்தீங்கன்னா 2 ஒமேகா ஸ்கொயர் சொல்லி 3000 வரைக்கும். சோ 90000 2. சரியா? இதை நீங்க சுருக்கி விட்டீங்க சொன்னா உங்களுக்கு வரப்போற விட 22,500 நியூட்டன். சோ இதுதான் மேற்புயம் ஒன்றுல உள்ள இழுவையா இருக்கும். மேற்புயம் ஒன்றுல இழுவையை காணுங்கன்னு சொல்லி சோ இதுதான் மேற்புயம் ஒன்றுல உள்ள இழுவையா இருக்கும். சரியா? இப்ப அடுத்தது பயப்பு மீட்டர் 50 ஹெர்ட்ஸ் உள்ள போது வில்லின் சுருக்கம் 30 சென்டிமீட்டரின் இவ்வில்லின் வில் மாறிலியை கணிக்க. வில்ல சுருக்கம் 30 சென்டிமீட்டரா. அப்ப வில்ல சுருக்கம் 30 சென்டிமீட்டர் சொல்லியது வந்து இந்த இதுல வந்து இருக்கு சுருக்கம். அப்ப இதுல வர அந்த விலையில் விசையை நீங்க பார்க்க வேண்டி வரும். இப்ப நீங்க பாருங்க மேல இதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த வில்ல நீங்க சுருக்கம் சொன்னா இந்த இடத்துல வில் சுருங்கினு சொன்னா என்ன செய்யும் மேலுக்கு விரியதான் பார்க்கும். சோ இந்த இடத்துல தள்ளுக விசையதான் எடுத்துட்டு இருக்கும். அப்ப இந்த இடத்துல தாக்கு விசையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேல வில்லால கேன்னு சொன்ன விஷயம் இங்கால இதுவ டி இருக்க போதும் இங்காலையும் இதுவ டி இருக்க போதும். இந்த கோணம் வந்து தீட்டா இதுன்னு தீட்டா. அப்போ சம இரு கோணங்கள்ல 2θ கோணத்துல டிடி இந்த விசை தாக்கின்னு சொன்னா விலையில் விசை வந்து எப்படி வரும் ரெண்டா இதை பிரிச்சுட்டு 2t cosθன்னு சொல்லி வரப்போகுது. 2t cosθன்னு சொல்லி வரப்போகுது. சரியா? கூறு விரிச்சா நீங்க சரி sin கேன்சர். சோ எனக்கு 2t cosθ. அப்ப இது ரெண்டையும் நான் இப்ப கேன்சல் பண்ணிட்டா இந்த k இன் சில எதுக்கு சமன் 2t cosθக்கு சமன். அப்ப k into e சமன் 2t cosθ. இப்ப k இன் சிலதை நான் காணணும்
ஈன்னு செல்லு அந்த நெருக்கத்தை தந்திருக்கான் உங்களுக்கு 20 சென்டிமீட்டர்னு செல்லு. அப்ப 20 தர 10,000 2 இன்டூ டீயை நீங்க ஏற்கனவே மேல கண்டீங்க, அவ பிரதிடுங்க 22,500 கொஸ்டீட்டா. கொஸ்டீட்டா சொல்லி எச்சிங்களே எச் அந்த நேரம் உங்களுக்கு சொல்லுவான் 30 சென்டிமீட்டர்னு சொல்லி, எல் வந்து 50 சென்டிமீட்டர்னு சொல்லி. அப்ப எச்சிங்கில் என்ன சொல்லுது 3 சொல்லி வரப்போகுது 3 5. இதை நீங்க ஷார்ட் பண்ணிட்டா வாருதான் உங்களுக்கு கே ஆயிருக்க போகுது. அப்ப இதை நீங்க ஷார்ட் பண்ணா உங்களுக்கு வர கேட விட வரும் 1.35 தர 15. 1.35 தர 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ். அப்ப இதுதான் இந்த விச்சுருள்ள வில்மார்ல இருக்க போகுது. சரியா? இப்ப அவன் சி பாட்டுக்கு மூவ் ஆவான். ஸ்மூத்தா போகுது பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பயப்பு வோல்டனை மீடன் 50 ஹெர்ட்ஸ் உள்ள போது பாய்ச்சலின் 50 வீதத்தினை தடுக்குமாறு ஊசி வால்வு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது வால்வு ஒரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு பாய்ச்சல் குழாயின் அச்சுடன் 45 வாய் கோணத்தை ஆக்குகின்றது. ஊசிவாய் வால்வின் மூடுகையினால் காட்டப்பட்டுள்ளது. பாய்ச்சல் குழாயின் அச்சுடன் 45 வாய் கோணத்தை ஆக்குகின்றது. ஊசி வால்வின் மூடுகையினால் குழாயின் அச்சுடன் ஆக்கும் கோணத்துக்கு வீத சமன். அப்ப ஊசிவாய் அந்த மூடுவ சந்தர்ப்பம் வந்து குழாயில் அச்சோடாக்க அந்த கோணத்துக்கு நேர் விசமனம். அது மட்டும் தான் தரவா சொல்லி தாரா. இப்ப பயப்பு மின்னுகர்வில் தங்கியுள்ளது. நுகர்வு அதிகரிக்கும் போது பயப்பு மீட்டனும் குறையும். அதே வேளை அதன் மறுதலையும் அணிகள். சரி, நுகர்வு அதிகரிச்ச நேரம் 2D கொஸ்டீட்டா எப்படி வந்து இங்க என்ன தாக்குது டி தாக்குது, இங்க என்ன தாக்குது டி தாக்குது. சோ இது டி நான் கூறு பிரிச்சா இங்கால ஒரு கூறு வரப்போகுது டி சைன் தீட்டா, இங்கால ஒரு கூறு வரப்போகுது டி சைன் தீட்டா. ரெண்டும் பர்மனன்ட் சமன் திசையில எதிர். சரியா? பர்மனன்ட் சமன் திசையில எதிர். அப்ப என்ன நடக்கும்? இது ரெண்டும் கேன்சல். இங்க நான் நிலை குத்தா பிரிச்ச 2 கூடு வரப்போகுது. இது டி கொஸ்டீட்டா, இது டி கொஸ்டீட்டா. சோ 2t கொஸ்டீட்டா. கேன்னு சொல்லுறதுதான் விச்சுருள்ள வார விசை. விச்சுருள்ள வார விசை கே. விச்சுருள்ள வார விசை வந்து கே. அப்ப அதே மேல வந்து என்ன சொன்னா இதை நெருக்கி வச்சிருக்கு. நெருக்கி என்ன செய்வாங்க? தள்ளும். விச்சுருள் தள்ளும். இழுத்தா இழுக்கும் கீழுக்கு, நெருக்கினா தள்ளும். சோ அந்த விசை மேலே தான் வரும். சரியா? அவ்வளவுதான். சின்ன ஐடியா. இப்ப கேட்கான் வடிவமைப்பின் பயப்போல்ட் 25 ஹெர்ட்ஸ் உள்ளது ஊசி வால்வு முற்றாக திறக்கும். 25 ஹெர்ட்ஸை விட குறைவடைந்த போதிலும் கூட வால்வு முற்றாக திறந்தே இருக்கும். ஊசி வால்வு முற்றாக திறக்கும் கண்ணிலையை பின்னோடு துணிங்க. ஜீங்கிலட்சண பங்களிப்பை புறக்கணிக்க. ஜீங்கிலட்சண பங்களிப்பை புறக்கணிச்சேன்னு சொல்லிட்டார். இப்ப மேற்புயம் ஒன்றுல உள்ள விழுவை. சரி, இப்ப சொல்லுவான் மீட்டர் வந்து ஹெர்ட்ஸ். அந்த மீட்டர் வந்து 25. மீட்டர் அரை மடங்கு ஆன சொன்னா ஒமேகாவும் என்ன செய்யப்போம்? அரை மடங்கு ஆகும். 25 ஹெர்ட்ஸுக்கு 2πf போட்டேங்கன்னு சொன்னா ஒமேகா வந்து வரப்போ 150 சரி. இப்ப மேற்புயம் ஒன்றுள்ள இழுவை இந்த ஈக்குவேஷன் நாங்க கொண்டு போடணும் 150. இப்ப மேற்புயம் ஒன்றுள்ள இழுவைய இப்ப இந்த ஈக்குவேஷன் நாங்க கொண்டு போய் போடணும் 150. இதை கொண்டு போய் நான் போட்டேன்னு சொன்னா இதை கொண்டு போய் நான் இதை போட்டேன்னு சொன்னா டி சமன் m1 L வந்து 50 சொல்லிட்டு 50 15 சோ ஒமேகா ஸ்கொயர் 150 முழுவதும் வர்க்கம் கீழே 2. இதை நீங்க சுருக்கினா நீங்க பாருங்க உங்களுக்கு நார்மலா இதை சுருக்கி ஆன்சர் எடுக்கவும் மேலும். சரி, சுருக்கல உங்களை பொறுத்து நார்மலா உங்களுக்கு சுருக்கி இதை ஆன்சர் எடுக்கவும் மேலும். நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் 5625 நிமிடம் வருவீங்க. இல்ல என்னோட புள்ள கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சுதுன்னு சொன்னா ஒரு புள்ள அட்வான்ஸா யோசிச்சுன்னு சொன்னா ஒமேகா அரவாஸ் ஆகுது. எஃப் அரவாசனா ஒமேகா அரவாஸ் ஆகுது. சோ இங்க ஒமேகா வர்க்கத்தின் கீழ் ஏற்கனவே இருந்ததோட இது 4 மடங்காக குறையும். சோ இழுவையும் 4 மடங்காக குறையும். சோ இதை 4 பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன அந்த இழுவையை தரும். விளங்கினா? எஃப் அரவாஸ் ஆகுது, ஒமேகா அரவாஸ் ஆகுது. இங்க ஒமேகா வர்க்கம்னா ஒமேகா வர்க்கத்தின் 4 ஆக போகுது. சோ t/4 ஆகும். இதை 4 பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா இழுவை வரும். இந்த ஐடியாவுக்கு போகும். சரி, அடுத்து வாங்க. வில்ல சுருக்கம் என்ன? இந்த நிலைமையில வில்ல சுருக்கம் என்ன? இப்ப எனக்கு கேள்வி அதுதான். சரியா? இப்ப உங்கள்ட்ட நான் கேட்கேன் வில்ட சுருக்கம் அப்ப இது என்ன வந்துச்சு? 30 சென்டிமீட்டர் வந்துச்சு. 30 சென்டிமீட்டர் வில்ட சுருக்கம் வந்தேன்னு சொன்னா வில்ட அந்த நீளம் என்ன? அந்த நேரம் வில்ட அந்த நேரம் உள்ள ஆரம்ப நீளம் என்ன? சாரி 20 சென்டிமீட்டர். இது 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர் விச்சுள் கே கண்டுட்டேங்க. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க அந்த நேரம் வில்ட ஆரம்ப நீளம் என்ன? h 30.
H30. அப்ப H30 கடந்துச்சுன்னா இந்த H வந்து 30 கடந்துச்சுன்னா இங்கால உள்ள எப்படி இருக்க போகுது 30 இருக்க போகுது. அப்ப உண்மையான வில்ல நீளம், இந்த வில் நெருக்காம இருந்துச்சுன்னா சும்மா அப்படி சுயாதீனமா இருந்துச்சுன்னா உண்மையான வில்ல நீளம் என்ன? இந்த 30 இந்த 30ஐயும் கூட்டினா 60. அப்ப 60ஓட அந்த 20 கூட்டினீங்கன்னா 80 இருக்கும். சரியா? 60ஓட அந்த 20 கூட்டினீங்கன்னா உண்மையான விச்சுள்ள நீளம் வந்து 80 இருக்க போகுது. ஏன்னா அந்த மொத்தம் இந்த சுருங்கின நிலைமையில 60, சுருங்கின பகுதி 20. சோ அது எத்தனை சொல்லி பாத்தீங்கன்னா மொத்த நீளம் சுருங்காம இருந்துச்சுன்னா அது 80 இருந்திருக்கும். இப்ப நான் சொல்லேன் இது ஈ தூரம் சுருங்கிட்டுன்னு சொல்லி. சரியா? இது வந்து ஈ தூரம் சுருங்கிட்டுன்னு சொல்லி. ஆனா கேள்வி கேட்டது வந்து உங்களுக்கு என்ன சொன்னா இப்ப விச்சுள்ள சுருக்கம் சொல்லி தான் உங்களோட கேள்வி. இப்ப விச்சுள்ள வந்து ஈ தூரம் சுருங்கிட்டு. ஈ தூரம் சுருங்கிச்சுன்னா என்ன நடக்கும்? இப்ப விச்சுருட நீளம் என்ன மாறும்? இந்த விச்சுருள் இப்படி இருக்கு. இப்ப மொத்த நீளம் 80, ஈ சுருங்கின்னு சொன்னா இப்ப மொத்த நீளம் என்ன? 80ல இருந்து ஈய கழிச்சது சமன். அப்ப இங்கே என்ன நடக்கும் சொன்னா ரெண்டா இந்த நீங்க அல்லாவுக்காக கொஞ்சம் கேள்விகளை கொஞ்சம் தெளிவா வாசிங்களேன். நீங்க கேட்க கேள்விகள் எல்லாம் இந்த சின்ன பிள்ளைய கேட்க மாதிரி தான் இருக்கு. கேள்வியை தெளிவா சொல்லுவான் 20 சென்டிமீட்டர் சுருக்கம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி எங்க மேல சொல்லி இருக்கான். அப்ப அந்த 20 எடுத்து தானே என்ன செய்ய விச்சுருள்ள 30 செல்லு வந்து அந்த நேரத்துல உள்ள விச்சுருள்ள ஒரு பகுதியில நீளம். சோ ரெண்டையும் கூட்டணும்னு சொன்னா 30 60. சோ 60 20 80 இருக்கும். சரியா? இந்த கேள்வியில அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமே. நீங்க அந்த கேள்வியை பாட்பாட்டா மூவ் ஆனா மட்டும்தான் எக்ஸாம்ல மெக்கானிக்ஸ் எக்ஸசைஸ் செய்யலாம். சும்மா நேருக்கும் கீழுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஸோ ஸ்மூத்தா அந்த கேள்வியை வாசிச்சு வழங்க எடுத்து பிறகு அப்படின்னா கேள்வியை நீங்க ஒர்க் அவுட் பண்ணின பிறகு அதுதான் அட்டென்ட் பண்ண சொல்லு ரீசன். ஒர்க் அவுட் பண்ணி அட்டென்ட் பண்ணீங்க சொன்னா தான் உங்களோட அவுட்புட் ஒன்று வழங்கும். இல்லைன்னு சொன்னா நீங்க சும்மா பார்த்துட்டு போகணும்னு சொன்னா அநியாயமே. அப்ப ஏற்கனவே அவன் சரி மர ஆரம்பிச்சு வரேன். இந்த சந்தர்ப்பத்தில் 30 20 நெருங்கி இருக்கு. அவ மொத்தமான விச்சுள்ள நீளம் 80. இப்ப ஈ நெருங்கி இருக்குண்டா 80 மைனஸ் இ. இப்ப நீங்க சொல்லுங்க இந்த பகுதிக்கு அரைவாசி போகும், இந்த பகுதிக்கு அரைவாசி போகும். சோ இந்த பகுதியில நீளம் என்ன வரப்போகுது? 80 மைனஸ் இ இங்கே 2 இருக்கும். சரியா? இந்த பகுதியில நீளம் என்ன இருக்க போதும் 80 மைனஸ் இ இங்கே 2, இங்க 80 மைனஸ் இ இங்கே 2. அப்படின்னா இந்த மூட்டு இப்படி வந்த நிலைமையில இங்கே உள்ளது இது அரைவாசி. அப்ப 80 மைனஸ் இ இங்கே 2 இருக்க போகுது. இங்கால என்ன இருக்க போதும் 80 மைனஸ் இ இங்கே 2 இருக்க போகுது. ஆனா இந்த இதுல உயர்த்திர நீளம் 50 செல்லு மாறாது. உயர்த்திர நீளம் 50 செல்லு வந்து மாறாது. இப்ப நான் என்ன செய்ய சொன்னா இந்த சந்தர்ப்பத்தை சொல்லி பார்த்தேன். இதுவ 5625 சொல்லி தெரியும். இதுவ 5625 சொல்லி தெரியும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துக்கு விச்சுருள்ள தாக்கு அந்த கே இந்த விச எதுக்கு சமனா இருக்க போதும்? நம்ம ஏற்கனவே கண்டு வச்சுட்டோம் 2t cos θ சமம். அப்ப k e சமன் 2t cos θ ஈக்குவேஷன் நான் போட போறேன். இதுல நல்லா பாருங்க கேக்கு நான் போடணும் 1.35 தர 15. ஈடு செல்லதான் எனக்கு கேள்வி ஈய காணணும் 2 இன்டூ டி தெரியும் எனக்கு 5625 இன்டூ இப்ப இந்த கொஸ்டீட்டான செல்ல வந்து ஆரம்பத்துல இந்த கோணம் இப்ப இருக்காது. இப்ப நீங்க ஒரு அல்பான கோணம் தான் போடணும். காரணம் இது மாறிட்டு ஆரம்பத்துல அந்த 20 சுருக்கம் இல்லை. இப்ப வேற ஒரு சுருக்கமே அத்தனை காணப்புறம். சோ இது மாறிட்டு. சோ கொஸ்டீட்டாக நீங்க போடணும். இந்த கோணத்தை தான் அல்பான்னு எடுத்துக்கேன். இந்த கோணத்தை நான் பெட்டிட்டான் எடுத்தேன். சோ அல்பா என்று சமன் தான் இந்த 80 இந்த 60 தானே 80 மைனஸ் ஈங்கில் 2 சொல்லி இதன் கீழ் 50 சொல்லி வரப்போம். இந்த முக்கோணி நான் அவுட் பண்ணேன்னு சொன்னா இன்னைக்கு இது 50 சென்டிமீட்டர். இது வந்து 80 மைனஸ் ஈயின் கீழ் 2 சென்டிமீட்டர். சோ இன்னைக்கு நான் ஈ போடுவ நேரம் ஈ சென்டிமீட்டர்ல நான் போட்டிருக்கேன். அதுக்காண்ட நான் 80 கழிச்சிருக்கேன். சோ ஈ தர 10 நான் கட்டாயம் போடணுமே. ஏன்னா மீட்டருக்கு நான் மாத்தணும். இது அல்பா. சோ இதுல நான் கொஸ் அல்பா எடுத்தேன்னு சொன்னேன். என்ன வரப்போகுது 80 மைனஸ் ஈங்கில் 2 சரியா கீழே 50. அப்ப 80 மைனஸ் ஈங்கில் 2 கீழே 50 இது மதிப்பு பெருக்கப்பட போகுது. கீழே 100 சொல்லி வரப்போகுது. அப்ப 100. இதுதான் என்ன கொஸ் அல்பாவா இருக்க போகுது.
சோ இதுல நான் சுருக்கி காணுதான் இந்த விச்சுருள்ட சுருக்கம் ஈயா இருக்கும். இதுல நான் சுருக்கி வந்தாதான் இந்த விச்சுருள்ட சுருக்கம் ஈயா இருக்க போகுது. சோ இதுல சுருக்கி சொன்னா ஈ வந்து வரப்போகுது 6.15 சென்டிமீட்டர். 6.15 சென்டிமீட்டர் சொல்லி வரும். கிளியரா இந்த ஐடியாவை இங்க சுருக்கள் உங்களை பொறுத்தது. இந்த இதுதான் இதுல பேசிக் ஐடியா. இது கிளியரா எல்லாருக்கும் சொல்லுங்க பாப்போம். சின்ன அடுத்த கேள்விக்கு மூவாங்க வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணி அடுத்தது சும்மா நார்மலான ஒரு ஐடியாலாம் கேள்வி கேட்கான். ஸோ அந்த கேள்வியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுலாம் இருக்கு பாருங்க. பயப்பு ஓல்டர் மீண்டும் அதிகரிக்கும் போது பாய்ச்சல் வீதத்தை குறைப்பதற்கு ஊசி வாய்வாலு படிப்படியாக மூடுகின்றது. பாய்ச்சலின் 75% தடைப்பட வேண்டுமாயின் பயப்பு ஓல்டளவின் மீடன் யாதாக இருக்க வேண்டும். அப்ப அவன் ஏற்கனவே சொல்லிட்டான். மேல நான் அன்லைன் பண்ண சொன்ன ஒரு வேர்டு உண்டு. வாழ்வின் மூடுகன அச்சுடனாக்கும் கோணத்துக்கு வீத சமன். மூடுக வந்து அச்சோட ஆக்க கோணத்துக்கு வீத சமனா 45 பாயில இருக்கச்சல மீட்டர் எத்தனை 25 ஹெர்ட்ஸ். சரியா? சாரி 50 வீதம் மூடி இருக்குது. 50 வீதம் மூடி இருக்குது. அந்த நேரம் வந்து 45 பாய் கோணத்தை ஆக்குது. அந்த ஹெர்ட்ஸ் வந்து என்ன 25 ஹெர்ட்ஸ். 50 வீதத்தை மூடி இருக்குது. அந்த நேரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 45 வீதம் சாரி 50 வீதம் 50 ஹெர்ட்ஸ். சரியா? 50 ஹெர்ட்ஸ் இருக்கச்சல தான் 50 வீதம் மூடி இருக்குது. சோ அந்த நேரம் எத்தனை சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 50 ஹெர்ட்ஸ். சரியா? இப்ப செல்லுவான் அது வந்து 75 ஹெர்ட்ஸ் 75 வீதம் தடைப்பட வேண்டுமா இருந்தா அப்படின்னா 75 வீதமாக தடைப்படணும்னு சொன்னா எத்தனைன்னு சொல்லி கேட்கான். இப்ப 45 பாகையில இருந்து அது என்ன செய்யணும் சொன்னா அதிகரிச்சணும். 75 வீதத்துக்கு அதிகரிச்சணும். சரியா? அப்ப 25 வீதம் மாற்றம் வருது. 50 வீதமா இருக்க நேரம் அவன் ஒரு கேள்வி ஸ்டார்டிங்ல சொல்லுவான். 50 வீதமாக இருக்கும் சந்தர்ப்பத்துல வந்து 50 ஹெர்ட்ஸா இருக்குமா? 50 வீதமாக இருக்க சந்தர்ப்பத்துல 50 ஹெர்ட்ஸா இருக்குமா? அப்ப அரைவாசி மூடின சந்தர்ப்பம் அப்படி அவன் சொல்லுவான். அப்ப அரைவாசி பயப்பு வோல்டளவு மீது 50 ஹெர்ட்ஸா உள்ள போது பாய்ச்சல் 50 வீதத்தை தடுக்குமாறு ஊசிவால் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு ரன்னில் காட்டப்பட்டுள்ள பாய்ச்சல் குழாயின் அச்சுடன் 45 வாய் கோணத்தை ஆக்குகின்றது. ஊசி வாழ்வின் முடுகையானது குழாயின் அச்சுடன் ஆக்கும் கோணத்திற்கு நேர்விசமன். அன்லைன் பண்ணுங்க. ஊசி வாழ்வு மூடுவதான் குழாயின் அச்சோட ஆக்க கோணத்துக்கு நேர்விசமன். இப்ப அவன் செல்லுவான் என்னன்னு சொன்னா 75 வீதம் மூடமாக்கிறதுன்னு சொன்னா எத்தனை பாகையா இருக்கணும்? சாரி என்ன மீட்டரா இருக்கணும்? பயப்பு வால்ட்டு மீது அதிகரிக்கும் போது பாய்ச்சல் வீதத்தை குறைப்பதற்காக ஊசி வாழ்வு படிப்படியாக மூடுகின்றது. பாய்ச்சலின் 75 வீதம் தடைப்பட வேண்டுமாயின் பயப்பு வால்டல் மீட்டர் யாதாக இருக்கணும்? அப்ப 50 வீதத்திற்கு இப்படி 50 வீதம் மூடி இருந்த நேரம் இது அமைச்ச கோணம் என்ன 45 பாகம். 50 வீதம் மூடி இருந்த நேரம் அமைச்ச கோணம் 45 பாகம். அந்த நேரம் 50 ஹெர்ட்ஸ். இப்ப நீங்க 75 வீதம் மூடணும். அப்ப 25 வீதம் மாத்த போறீங்க. 25 வீதம் மாத்த போறீங்கன்னு சொன்னா இங்க ஏற்பட்ட மீட்டர்ல ஏற்பட்ட மாற்றம் என்ன 25. இப்ப ஒரு மீட்டர்ல வந்து மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. அப்ப 50க்கு இப்ப 25% நீங்க பார்க்கணும். 50க்கு 25. 50 மூன்றுதல் நடைபெறும் போது மீட்டர் மாற்றம் 25. காரணம் நீங்க பாருங்க வடிவமைப்புக்கு பயப்போல்டு 25 ஹெர்ட்ஸும் போது ஊசிவால முற்றாக திறந்திருக்கு. ஒன்னாவது கேள்வியில் அன்லைன் பண்ணுங்க. பயப்பு வோல்ட்ல வந்து 25 ஹெர்ட்ஸா இருந்த போது முற்றாக திறந்திருக்கும். இது 25 50 ஹெர்ட்ஸ்ல இருந்து இருக்க நேரம் இப்படி இருக்கு. 25 ஹெர்ட்ஸுக்கு வார நேரம் முற்றாக இப்படி திறந்திருக்கு. அப்ப சொல்ல அந்த பெர்சன்டேஜ் வந்து எதுக்கு நேர்வு சமன் சொல்லிட்டா கோணத்துக்கு நேர்வு சமன். அப்ப இது அரைவாசி இன்னைக்கு அரைவாசி இப்படி மூடிட்டு இருந்தது. இந்த அளவு வாரத்துக்கு ஏற்பட்ட மீட்டர் மாற்றம் என்ன 25 ஹெர்ட்ஸ். 25 ஹெர்ட்ஸ். இப்ப இது என்ன சொல்லணும் சொன்னா அரைவாசில இருந்து அரைவாசி புரிச்சவங்களுக்கு போகணும். வணங்கிச்சா? இது 50% அரைவாசி. அப்ப இது 50%. அது ரெண்டா பிரிச்சாதான் 75% வரப்போ உங்களுக்கு. இங்க இருந்தீங்கன்னா 75% வரப்போ. அப்ப இதுக்கு போகணும். இங்க இருந்து இங்கனைக்கு வரதுக்கான மீட்டர் மாற்றம் 25. அந்த நேரம் 45 பாகம் தான் வச்சிருக்கு.
சரியா? இப்ப இது எத்தனை பாகை கோணத்தை அமைச்சோணும்? அப்ப இந்த எத்தனை பாகை கோணத்தை இப்ப இந்த நேரம் 45 அமைச்சோன்னு சொன்னா இந்த டைம்ல இது அமைச்ச வேண்டிய கோணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 45 22.5 கூட்டணும் நீங்க. அப்ப 62.5 பாகை கோணத்தை அமைச்சோம். பாருங்க 45 பாகை நேர்விய சமன் 25 ஹெர்ட்ஸ். மாற்றம் நாம இங்க பார்த்தது மாற்றமே என்ன மாற்றத்தை பார்க்க போறோம்? சும்மா கிடையாது இருந்துச்சுன்னா அது இயற்கையா கொண்டிருக்க போது 25 மீட்டர்னு நீங்க அரைவாசியை கொண்டு வந்துட்டீங்கன்னு 45 பாயை கொண்டு வந்துட்டீங்கன்னு அது 50 கொண்டிருக்க போகுது. இப்ப நான் மாற்றத்தை தான் இங்க பார்க்கேன். அப்ப மாற்றத்தை நான் பார்க்கேன்னு சொன்னா இங்கே இருந்து நான் 75% மூட்டணும் மக்கள் சொன்னா 45 பாகையோட எண்ணம் அவட அரைவாசி 22.5 பாகை வரணும். சோ 62.5 பாகை வர போதும். 62.5 பாகைக்கு என்ன மாற்றம் சொல்லி பார்க்க. அப்ப இதை நான் பிரிச்சேன்னு சொன்னா எஃப்இங்கில் 25 சமன் 62.5 45 3 2. சோ எஃப்னு சொல்ல எனக்கு வரப்போகுது அந்த மாற்றம் மீட்டர் மாற்றம் சொல்ல எனக்கு வரப்போகுது 75/2 75/2 34.5 37.5 அப்ப இங்கே இருந்து இந்த வாலு முற்றாக இந்த மாதிரி கிடையே இருக்குதான் 25 ஹெர்ட்ஸ்ல இங்கே இருந்து 75% மூடும் நேரம் போற மீட்டர் மாற்றம் இந்த மீட்டர்ல வர சேஞ்ச் என்னன்னு 37.5. ஆனா இங்கே இருக்கிற உண்மையான மீட்டர் என்னன்னா 25. அப்ப இங்கே வரைச்சு அந்த மீட்டர் சொல்லுது இதே மாதிரி கூட்டி வரணும். சோ இங்கே அந்த 25% மீட்டர் வந்து 25 37.5 கூட்டினா வாரது 62.5 ஹெர்ட்ஸ் வரும். சரியா? 62.5 ஹெர்ட்ஸ் வரும். இது ஒரு ஐடியா. இது நான் இந்த ஐடியா வச்சு இன்னொரு ஐடியா ஒன்று இருக்கு. அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா 50 ஹெர்ட்ஸா இருந்த நேரம் 50 ஹெர்ட்ஸா இருந்த நேரம் என்ன நடந்துச்சு? ஹாஃப் மூடி வந்துச்சு. 25க்கு வந்த நேரம் முற்றாகத்துல இருந்துச்சு. அப்ப இங்க நம்ம அந்த அரைவாசிட மாற்றத்துக்கு தேவையான மீட்டர் எத்தனை? 25 மீட்டர். 25 மீட்டரை நீங்க குறைத்தா அது அரைவாசி திறந்துடும். அப்ப இப்ப 75 சொல்லியது 4 பிரிச்சு 3 பங்கு. அப்ப அரைவாசி சொல்லி 4 பிரிச்சு 2 பங்கு. அப்படித்தானே? 75 சொல்லியது 4 பிரிச்சு 3 பங்கு. 4 பிரிச்சு 2 பங்குக்கு வந்த மாற்றம் மீட்டர் எத்தனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை? 25. அப்ப 4 பிரிச்சு 1 பங்குக்கு வந்தது 12.5. அவட அரைவாசி 12.5 இருக்கு. அப்ப அரைவாசா இருந்த நேரம் அரைவாசா இந்த நிலைமையில இருந்து அது எண்ணம் போகணுமா கிடந்தா எண்ணம் எத்தனை போகணும்? 4 பிரிச்சு 1 பங்கு தான் போகணும். அப்ப 4 பிரிச்சு 1 பங்கு போகணும் 50ல இருந்து 62.5 போகணும். அப்பதான் அடியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது மூடப்பட்ட பகுதி வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 75% இருக்க போகுது. கிளியரா? இவ்வளவுதான் இந்த கேள்வி. கிளியரா? இல்ல எந்த டவுட் இருக்கா?